இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுக்கவும் இந்த சமூகத்தின் ஒப்பற்றவர்களாக எங்களது வாழ்வியல் வழித்தடங்களை அமைத்து சரித்திரம் படைக்கவும் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு வாழ்வியல் தருணங்களையும் மிக சிறப்பாக எதிர்கொள்ளும் வரம் தாரும். இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 679வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும்
அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இருமை என்னும் அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சீர்மைமிகு சிந்தனையாளர்களின் சிறப்புரை வாயிலாக நமது சிந்தனைகளை செதுக்கி வருகின்றோம். இருமை எப்பொழுதும் இரட்டையர்களாக நமது வாழ்வியல் சூழலில் பயணிக்கக்கூடிய ஒரு காரணிகளாக அமைந்துள்ளன. ஏற்றம், இரக்கம், வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் என 2 அகடுகளையும் முகடுகளையும் நிறைந்த நம் வாழ்வுக்கு என்றென்றும் நம்மோடு இணைந்து பயணித்து வருகின்றது. மருத்துவ உலகில் நேர்கோடில் பயணிப்பது என்பது உயிரற்ற நிலையினை குறிக்கக்கூடிய ஒரு பதமாக இருக்கின்றது. அகடுகளும் முகடுகளும் நிறைந்த ஒரு பயணம்தான் வாழ்வியலில் என்றென்றும் சுவாரஸ்யத்தை கோர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சிலர் புகழின் உச்சத்திற்கு வாழ்வின் உயரத்தில் செல்வதற்கான சூழலும் நிறைய ஏற்படுகின்றது. உயரத்திலிருந்து கீழே வீழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு பயணமாகவும் இருக்கின்றது. அதேபோல நாம் நமது செயல்களில் குறைந்து அதல பாதாளத்திற்கு செல்லும் பொழுதும் அதிலிருந்து மீண்டு எழும்பி மேலே வருவதும் என்றென்றும் ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. அந்த நேர்கோட்டை பற்றி அதிலிருந்து ஒவ்வொரு சூழலையும் நிதானமாக அடி வைத்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது எப்பொழுதுமே அந்த இன்பம் துன்பம் நிறைந்த இயற்கையான வாழ்வியல் வழித்தடங்களில் நாமும் சில விடயங்களை நமது நற்செயல்கள் வாயிலாக மிக சிறந்த அடிகளாக நமது வாழ்வில் எடுத்து வைத்து உயரிய உன்னத நிலைகளை நம்மால் எய்த இயலும். அப்பொழுது அந்த இயற்கையான வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் எளிமையாக கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் நமக்குள் பிறக்கின்றது. இத்தகையதொரு சிறப்புமிக்க தலைப்பிற்குள் இந்த வாரம் நாம் பயணித்து வருகின்றோம். திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கின்றது. நாளைய சிறப்புரையிலும் இது சார்ந்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் அன்பு சகோதரர் அவர்கள். இன்றைய நிகழ்வில் இசையும் தமிழும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்பிற்கு இன்றைய நாளில் பேச இருந்தவர் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்கள். நேற்று தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது பெறக்கூடிய ஒரு அழைப்பு அவருக்கு. அத்தகைய சூழலில் அவரால் பங்கேற்க இயலாத ஒரு தருணத்தில் நமக்கு இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக முன்னின்று நடத்தி தர அன்பு சகோதரி தேவகுமாரி அவர்கள் இன்று நமது அவையை இசையாலும் தமிழாலும் அலங்கரிப்பதற்காக நம்மோடு இணைந்துள்ளார். முதன் முறையாக நமது தளத்தில் அன்பு சகோதரி அவர்கள் இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்துள்ளார். காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்பார்கள். அத்தகையதொரு இன்றைய நிகழ்வை முன்னின்று நமது அவையை அலங்கரிப்பதற்காக இணைந்துள்ள அன்பு சகோதரி அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் கூற வேண்டும் என்றால், தமிழ் சான்றோர் பெருமக்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவையிலிருந்து இன்று நம்மிடையே பேச இணைந்துள்ளார்கள். வள்ளுவம் போற்றுவோம் அவையிலிருந்து
நிறைய நிறைய சான்றோர் பெருமக்கள் இன்றளவும் நமது தளத்தில் அற்புதமான சிறப்புரைகளை இங்கு முன்னெடுத்து வருகின்றனர். அத்தகையதொரு அவையிலிருந்து மற்றும் ஒரு மாண்புமிக்க ஒருவர் இன்று நமது அவையினை இசையும் தமிழும் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வின் வாயிலாக அலங்கரிக்க இருக்கின்றார். திருக்குறள் கற்போம் கற்பிப்போம் என்ற அந்த முன்னெடுப்புகளிலிருந்து இன்று அடுத்த படிநிலையாக வள்ளுவம் போற்றுவோம் என்று நிறைய நிறைய முன்னெடுப்புகளை எடுத்து வரக்கூடிய, தமிழை தமது வாழ்வில் உயர்த்தி பிடித்து அற்புதமான பயணத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இசையாலும் தமிழாலும் இசையும் தமிழும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் இன்றைய நாளினை வளமைப்படுத்துவோம். வாழ்வின் ஒவ்வொரு படிநிலைகளையும் வசந்தமாக்குவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுக்கு என்ன அழைத்ததுக்கு மிக்க நன்றி. என்னோட உரையை தொடங்குறேன் நான். தமிழிசை முத்தமிழில் ஒன்று. எண்ணுண்மை என்பது ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிக்கும் சொல். ஆணும் பெண்ணும், நீயும் நானும், தாயும் தந்தையும், காதலனும் காதலியும் போல் தமிழும் இசையும் ஒன்றோடு ஒன்று பயணித்தே வருகிறது நம் தமிழ் மொழி தோன்றிய காலம் தொட்டே. நம் குலசாமியை கும்பிட போறப்போ நம்ம வீட்டுல பெரியவங்க நம்ம சொல்றதை கேட்டிருப்போம். நம்ம சாமி துடியான சாமிடா அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். துடி என்பது ஓங்கி ஒலிக்கும் அப்படின்ற பொருள் தான். இந்த துடி என்ற பெயர்ல பழங்கால இசைக்கருவி ஒண்ணு இருக்கு. அது போலதான் யாழோட நவீன வடிவம் தான் வீணை. இப்பொழுது இந்த காலகட்டத்துல இருக்க கிட்டார் வகைகளும் அதே போலதான். நம்மளோட தமிழினம் வாழ்வியலோடு இசையும் ஒரு அங்கமாகவே பயணிக்கிறது. தமிழ் இசை 7 கூறுகளா பிரிச்சிருக்காங்க. குரலே, துத்தம், கைக்கிளை, உழையே, இலியே, விலரிதாரம் என்றவை 7 வகை இசையின் எய்தும் பெயரே என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. அது 7 வகை இசை என்னன்னா குரல், துத்தம், கைக்கிளை, உழை, கிளி, இலி, விரலி, தாரம். கர்நாடக இசையிலையும் சரிகம பதனி இதனைதான் 7 இசை அப்படின்னு சொல்றாங்க. சஜ்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவத்தம், நிஷாந்தம் அப்படின்ற 7. தமிழ் இசைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, மற்ற இசைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு, நம்மளோட பறவையும் விலங்கினங்களும் குரலோடு ஒப்பிட்டு நம்மளோட இசையை வகுத்திருக்காங்க. தமிழர் 7 இசைய இயற்கை ஒலிகளோடு ஒப்பிட்டு தான் பார்த்து வகுத்திருக்காங்க. தமிழிசையில 5 இசை கொண்ட பண் சிறப்பான இடத்தை பெறுது. அது அந்த 5 சுரம் என்னன்னா குரல், இலி, துத்தம், விலரி, கைக்கிளை. இந்த 5 சுரம் தான் அழகான மோகனம் அப்படின்ற பண்ணை உருவாக்குது. தமிழரின் தொன்மையை குறிக்கும் தொல்காப்பியத்துல 5 நிலங்களா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இல்லையா? இத தொல்காப்பியர் பிரிச்சு வகுத்திருக்கார். அதற்கான இன்ப இசையையும் தொழில் இசையும் பண் இசைப்பதற்கான பொழுதையுமே வகுத்து கொடுத்திருக்காரு. தமிழரின் வாழ்க்கை நெறியில் அடிப்படை பண்பாட்டு கருவூலமான உணா, மா, மரம், புல், பறை, யாழ் ஆகிய கருப்பொருள சொல்லப்படுது. இந்த கருப்பொருள்கள்ல ஒன்று யாழ், மற்றொன்று பறை. அகத்திணை பாடல்கள்ல ஊடலை தீர்க்கும் வாயில்களாக தொல்காப்பியம் குறிப்பிடுறது பாணன், கூத்தன், பாடினி, விரலி ஆகிய இசையிலும் கூத்திலும் திறமையுடையவர்களாக இருந்திருக்காங்க. இதை நம்ம சங்ககால பாடல்கள் மூலமா அறிய முடியும். மேலும் பல்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்ததா கூறப்படுற ஔவையார், 8 ஔவையார் சொல்றாங்க. அவங்கள ஒரு ஔவையார் விரலியா இருந்ததாக சங்ககால பாடல்கள் கூறுது. குழந்தைய தொட்டில இட்டு ஆட்டும் போதும் தாலாட்டு பாடல், பெண் பூ பெய்தும் போது சடங்கு பாடல், மணவிழாவின் போது நலங்கு பாடல், வயல்வெளியில வேலை செஞ்சு கலப்பு தெரியாம இருக்க தெம்மாங்கு பாடல்,
திருவிழாக்கள்ல கும்மி பாடல், ஏழெழு பாடல், இறப்பின் போது ஒப்பாரி பாடல் என பிறப்பிலிருந்து இறப்பு வர இசையோடு பயணிக்கும் ஒரே இனம் நம்ம தமிழினமா தாங்க இருக்கும். இதோட நீட்சி தான் இப்போது நம்ம அனைவரும் கேட்டு விரும்புற திரை இசை பாடலும் அப்படிதான். தமிழ் இசையில செவ்வியல் இசை வந்து கர்நாடக ராகத்தின் அடிப்படையில தான் பாடுவாங்க. ஆனா தமிழோடு நான் பேசப் போகும் இசை இன்னைக்கு அகநானூறு பாடல்களுக்கு நம் திரை இசை பாடல்கள் எவ்வாறு பொருந்தி போகிறது அப்படின்ற தலைப்புல தான். தமிழரின் காதல், களவு, ஊடல், கூடல் என அகவாழ்வு பற்றி கூறும் நூல் தான் அகநானூறு. அதிலிருந்து ஒரு பாடல். பாடல் திணை வந்து குறிஞ்சி திணை பாடல். இந்த பாடலை எழுதியவங்க வந்து நல்வெள்ளியார். இவங்க வந்து ஒரு பெண் புலவர். பாடலை பார்த்திடலாம். நெருநல் எல்லை ஏனல் தோன்றி திருமணி ஒளிவரும் பூன் வந்து புரவலன் போலும் தோற்றம் உழற்கொள இரவல் மாக்களின் பணிமொழி பயிற்றி சிறுதினை படுகிளி கடியீர் பல்மான் குளிர்கொள் தட்டை மதஇல புடையா சூரர மகளிரின் நின்ற நீ மற்று யாரையோ எம் அணங்கியோய் உண்கு என சிறுபுறம் கவையாய அதற்கொண்டு இகுபெயல் மன்னி நெகிழ்ப்பு அழற்உற்ற என் உள் அவன் அறிதல் அஞ்சி உள்ளில் கடிய கூறி கைப்பிணி விடா வெறுவும் மாண்பிணையின் ஒரீஇ நின்ற என் உரத்தகைமையின் பெயர்த்து பிறிது எம்பயின் சொல்வயிற்றும் இலனே அல்லாத்து இளந்தீர் களிற்றின் பெயர்ந்தோன் இன்றும் தோளாவாறு இல்லை தோழி நாம் செம்மோ சாயிரை பனைத்தோட் கிழமை தனக்கே மாசு இன்றாதலும் அறியான் ஏசற்று என் குறை புறநிலையும் அன் கனாலனை நகும் யாமே. இந்த பாடல் வந்து தலைவி தோழியிடம் தலைவனை பற்றி கூறுவதா அமைந்த பாடல். திணைப்புணத்துல காவல் காத்துட்டு இருக்கா தலைவி. திணைப்புணத்துல காவல் காத்துட்டு இருக்க தலைவிக்கு தலைவன் வந்து வரான். அவன் அந்த பக்கமா விலங்குகளை விரட்டிட்டு வரப்ப கண்டதும் காதல் வந்துருது. பார்த்த உடனே தலைவனும் தலைவியும் ஒருத்தர் விரும்புறாங்க. தலைவன் அதை வெளிக்காட்டிடுறான். ஆனா தலைவி தன் மனசுக்குள்ளேயே வச்சிருக்க. பார்த்த உடனே அவளுக்கு பிடிச்சிருது. சங்க காலத்துல ஒரு முறை இருந்ததுங்க. வயல்வெளியில காவல் காக்க போறப்போ பெண் பிள்ளைகளை தான் அங்க அனுப்புவாங்க பெற்றோர்கள். ஏன்னா அப்பொழுதுதான் தன் இணைய தானே தேர்ந்தெடுத்துக்கிற உரிமை அப்ப அந்த காலத்துல சங்க காலத்துல பெண்களுக்கு இருந்தது. கூடல் அந்த வயல்வெளியில கூடல் நடந்தா நிலம் பயிர் வந்து செழித்து வளரணும். தங்கள் பெண்களோட வாழ்வு பயிர் செழித்து வந்தா தன் பெண்ணோட வாழ்வு செழித்து வளரும்னு அவங்களோட நம்பிக்கை. இன்னைக்கும் வயல்வெளியில வச்சிருப்பாங்கல்ல ஆண் பெண் சோலை பொம்மை. அதோட அந்த நிகழ்வோட எச்சம் தான் நம்ம இப்ப பாக்குறது. அவளை பாத்துறா. அவனை பார்த்த உடனே அவளுக்கு பிடிச்சிருது. பிடிச்சு அவன் என்ன பண்றான், அவனும் வந்து அவட்ட வந்து பனிமொழி பேசுறான். எப்படின்னா அந்த பொண்ணை மயக்கிற மாதிரி குழைந்து பணிந்து பேசுறான். அவன் என்ன பேசுறான்னா, இவ்வளவு அழகா கைகளை வச்சுட்டு இருக்கியே, நீ இப்படி மெதுவா அந்த கிளிகளை ஓட்டுனா அந்த அந்த பயிரை கொத்தி தின்ன வந்த பறவைகளை ஓட்டுவதற்கு அந்த கருவிய சிறப்பையும் தன் கையில இருக்க அவன் அந்த பொண்ணோட கையும் மென்மையையும் அவன் புகழறான். மேலும் அவன் பாராட்டுறான். நீ தேவலோக கன்னி போல இருக்கியே, நீ யாருமா? நீ எப்படி உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. அதுவும் இல்லாம உன்னோட கன்னத்தை பார்த்தா மாம்பழ கன்னம் போல அவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு படி மேல போய் பார்த்த உடனே பின்னாடி இருந்து அணைச்சுக்கிறான். இத பார்த்த உடனே தலைவி வந்து நடுநடுங்கி போறான். அவ பெண்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் இல்லையா ஒரு எச்சரிக்கை உணர்வு. அவ உடனே வந்து பதபதச்சு போயிடுறா. இத அவன் புகழறப்ப அவ கேட்கிறப்ப அவனுக்கு மனசு ரொம்ப புடிச்சு போகுது தலைவிக்கு. உள்ளம் எப்படி ஆயிடுதுன்னா மழையில கரையும் மண் போல நெகிழ்ந்து போயிடுறா. ஆனாலும் பெண்களுக்கே உரிய ஒரு எச்சரிக்கை உணர்வால தன்னோட விருப்பத்தை வெளிக்காட்டாம கைய உதறிட்டு அவனை விட்டு விலகி போயிடுறா. கடிந்து பேசுறா. திட்டிடுறா. யார் நீ? என்ன ஏன் இப்படி வந்து இது பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறா. ஒண்ணுமே தலைவன் வந்து அவனுக்கும் தெரிஞ்சிருது. நம்ம கொஞ்சம் அதிகமா நடந்துகிட்டோம் அப்படின்னு மறுகி நின்னுறான். உடனே ஒண்ணுமே சொல்லாம திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். போயிடுறான். இன்னைக்கு பார்த்துட்டு அவன் போயிடுறான். அத பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா, தன்னோட இனத்தை விட்டு பிரியும் ஆண் யானை போல இருக்கான். ஆண் யானை தன்னோட இனத்தை விட்டு பிரிஞ்சு போகும்ல, தனியா போகும்ல, ஒத்த யானை தனியா போகிற மாதிரி இருக்கான். இது வந்து நடந்தது நாள். மறுநாள் திரும்பவும் இந்த நிகழ்வு நடந்துருச்சு. இது நாள் நடந்திருக்கு. மறுநாள் திரும்பவும் தலைவி வந்து தன் தோழிகளோட காவலுக்கு புறப்பட்டு திணைப்புணத்துக்கு போறா. போறப்ப அவ தனியா சிரிச்சுட்டே வரா. தோழிகள்லாம் போறப்பயும் தனியா சிரிச்சுட்டே வரா. தனியா சிரிச்சுட்டு வரப்போ தோழிங்க எல்லாம் கேக்குறாங்க. என்ன தனியா சிரிச்சுட்டு வரியே என்னன்னு? இல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லி சிரிக்கிறா. அப்புறம் அவங்க எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணி கேக்குறாங்க. நீ சொன்னா தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி கம்பல் பண்ணி கேக்குறாங்க.
இல்ல, நேத்து அவன் வந்து என்ன கழுத்த கூட தொட முடியாம போயிட்டான். ஆனா, இந்த பெரிய தோள்களே அவனுக்கு தான் சொந்தம். அது தெரியாம, எனக்கு என்ன தேவையோ அதையும் அவன் என்கிட்டயே இறைஞ்சு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். அது புரியாம அவன் வந்து போயிட்டான். இன்னைக்கு அவன் கண்டிப்பா வருவான். இன்னைக்கு கண்டிப்பா என்ன தேடி வரதான் செய்வான். இன்னைக்கு வந்தாலும் அவன் தோத்து தான் போவான். அவன எண்ணி நான் நெனச்சு தான் சிரிச்சுட்டு வரேன். வாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தலைவி வந்து தோழிங்க கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போற மாரி இந்த பாடல் திணைப்புணத்துக்கு திரும்ப போற மாரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலுக்கு வந்து மனசுல கவ தன்னோட தலைவி கிட்ட தலைவனோட மனசு இருந்தாலும், தன்னோட எச்சரிக்கை உணர்வால தலைவி வந்து சொல்லாம மருங்குறா. ஆனாலும் அவனோட பேசுறான்ல, "இரவல் மாக்களின் பணிமொழி பயிற்சி" அப்படின்னா, தன்னை மயக்க வைக்கும் பணிந்த குழந்தை சொற்கள கேட்டு அவளும் கொஞ்சம் மயங்கி தான் போறா. இதற்கு ஒட்டிய குறள் ஒண்ணு இருக்கு. நம்ம 1258வது குறள், "பன்மாய கள்வன் பணிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை." நம்முடைய பெண்மை எனும் உறுதியை உடைக்கும் படைக்கலனாக இருப்பது பல மாயங்களின் வல்ல இந்த மனத்திருடனின் பணிவான பாகுமொழி அன்றோ. நம்முடைய பெண்மை என்னும் உறுதியை உடைக்கும் படைக்கலனாக இருப்பது பல மாயங்களின் வல்ல இந்த மனத்திருடனின் பணிவான பாகுமொழி அன்றோ. இந்த குறள் வந்து இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு ஒட்டிய பாடல் வந்து இந்த இந்த இடத்துக்கு இந்த பாடல் பொருந்தும்னு நினைக்கிறேன். த- தலைவன் வந்து தலைவிய புகழ்ந்து பேசுறான்ல, அவள வர்ணிக்கிறான்ல. "நீ அழகா இருக்க. நீ யாரு அணங்கியோ? உன்னோட கன்னம் மாம்பழ கன்னம் போல இருக்கே. உன்னோட கைகள் இவ்வளவு மென்மையா இருக்கே." இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஏத்த போற ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் இப்போ விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னம் உந்தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும் விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னம் உந்தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும் ஓ அத்த ஜாமங்களில் நடக்கும் இன்ப யாகங்களில் கனீதங்களில் வேதங்கள் நீ போதலாம் விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னம் கோடி மின்னலோடி வந்து பாவை ஆனது கோடி மின்னல் ஓடி வந்து பாவை ஆனது இவள் ரதீனம் உடல் மலர்வனம் இதழ் மரகதம் அதில் மதுரசம் இவள் காமன் வாகனம் இசை சிந்தும் மோகனம் அழகை படைத்தாய் ஓ பிரம்மதேவனே விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னம் காதல் தேவன் உந்தன் கைகள் தீட்டும் நகவரி காதல் தேவன் உந்தன் கைகள் தீட்டும் நகவரி இன்பச் சுகவரி அன்பின் முகவரி கொஞ்சம் தினசரி என்னை அனுசரி மழலை அன்னம் மாதிரி மடியில் தூங்காதரி விடிய விடிய என் பேரை உச்சரி விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னம் உந்தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும் ஓ அத்த ஜாமங்களில் நடக்கும் இன்ப யாகங்களில் கனீதங்களில் வேதங்கள் நீ ஓதலாம் விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னம். நன்றி. அடுத்து அவன் காத்துக்கிட்டு இருக்கான்ல. அவ வந்து இன்னைக்கு எப்படியும் திரும்பி வருவான் அப்படின்னு அவ காத்துக்கிட்டு இருக்கா.
எப்படியும் அந்த பொழுது சாயிற வரைக்குமே அவன் காத்துக்கிட்டு இருக்காவ. அதுக்கு இந்த பாடல் பொருத்தமா இருக்கும். நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல. மன 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்வாட வாடுனே இக்கரையில. நான் மாமரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல. அட சாயங்காலான பின்னும் சந்த மூடி போன பின்னும் வீடு போய் சேர்ந்திடத்தான் தோணல. தூர கிழக்கு கரை ஓரந்தான் தாழ பறந்து வரும் மேகந்தான் உங்கிட்ட சேராதோ என் பாட்ட கூறாதோ ஒன்னக நம் கூடும் சந்தர்ப்பம் வராதோ. உன் காலில் ஒன்று சேர ஒத்த காலில் நின்னேனே சென்னார கூட்டத்தோட ஒன்று சேர்ந்து நின்னேனே. என்னால ஆசை போகாது என் நேசம் எப்போதும் தப்பாது. நான் மாமரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்து காணல. மாமன் நினப்பில் சின்ன தாயிதா மாசக்கணக்கில் கொண்ட நோயிதா. மச்சான் கைப்பட்டக்கா முச்சோடும் தீராதோ அக்காலின் பொண்ணுக்கோ பொற்காலம் வாராதோ. கையிட்டும் மாட்டு கொட்டி கண்ணு பெண்ண மாறாதோ மையிட்டும் கண்ண காட்டி மையல் தீர பேசாதோ. உன்னால தூக்கம் போயாச்சு உள்ளூர ஏதேதோ ஆயாச்சு. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்து காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு திண்டாடி நிக்கிறேனே இக்கரையில. அடுத்து இன்னொரு பாடல். இந்த பாடலும் குறிஞ்சி திணை பாடல் தான். இந்த பாடலை எழுதியவர் புலவர் வெறிப்பாடிய காமக்கண்ணியார். இவரும் ஒரு பெண் புலவர் தான். இவரும் ஒரு பெண் புலவர். இவர் பாடிய பாடலை பார்த்துடலாம். அணங்குடை நெடுவரை உச்சியில் இழிதரும் கணம் கொள் அருவி காண்கெழு நாடன் மணம் கமிழ் வியல் மார்பு அணங்கிய செல்லல் இது என அறியா மறுவரற் பொழுதில் படியோர் தேய்ந்த பல்புகழ் தடக்கை நெடுவேட்பேன தணங்குவள் இவள் என முதுவாய் பெண்டிர் அதுவாய் கூற களம் நன்கு இழைத்து கண்ணிச் சூட்டி வளநகர் சிலம்பு பாடி பலி கொடுத்து உறவ செந்தினை குருதியோடு தூய் முருகு ஆற்றுப்படுத்த உருகெழு நடுநாள் ஆரம் நார அருவிடர் தகைத்த சாரற்பல் பூண்டு படச்சூடி களிற்று இறை தெரிய பார்வல் ஒதுக்கின் ஒளிந்து இயங்கும் மரபின் வயம்புலி போல நன்மனை நெடுநகர் காவலர் அறியாமை தன் நசை உள்ளத்து நம் நசை வாய்ப்ப இன்னுயிர் குழைய முயங்குதொரு மெய் மலைந்து நங்கென நல்லொன யானே எய்த நோய்தனி காதலர் வர ஈண்டு ஏதில் வேலற்று உவந்தமை கண்டே. இந்த பாடல் இதுவும் தோழி தலைவி தோழி கிட்ட சொல்ற மாதிரியான பாடல் தான். இந்த பாடல்ல வேலன் வெறியாட்டு அப்படின்ற ஒரு நிகழ்வு சங்க காலம் தொட்டு நடந்துட்டு வரத இந்த பாடல் குறிப்பிடுது. நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குது. தலைவனும் தலைவியும் வீட்டிற்கு தெரியாம களவொழுக்கம் மேற்கொண்டு இருக்காங்க. அவனை காண முடியாம தலைவி ரொம்ப கலங்கி போயிருக்கா.
அப்போ அவ நினைச்சு பார்க்கறான். அவன் தலைவன வந்து நினைச்சு பார்த்து சொல்றான். அழகான இயற்கை எழில் பொருந்திய அருவிகள் விழும் குளிர்ந்த நிழல் தரும் சோலைகள் நிறைஞ்ச இடம்தான் குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி காட்டோட தலைவன் தான் அவளோட தலைவன். அவனுடைய மனம் கமழும் மார்பை தழுவ என் மனம் நினைவு நினைவு என் மன நினைவு என்னை வருத்தி கொண்டு இருக்கு. என்னன்னா அவனை பார்க்கறதுக்கு, அவனை தழுவுறதுக்கு இவன் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கா. இத அறியாம, இன்ன நோயின்னு தெரியாம என்னோட தாய் வந்து மனம் வருந்தி அந்த ஊர் வயதான முது மகளிர்கிட்ட, குறி சொல்றவங்க கிட்ட போயிட்டு கேக்குறா. என் பொண்ணு இப்படி இளைச்சு போயிட்டே இருக்காளே, அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறா. அவங்களும் சொல்றாங்க, முருகனை கும்பிட்டு முறையிட்டால் முற்றிலும் வினை தீருமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, உடனே அதுதான் ஒரே வழின்னு நினைச்சிட்டு அந்த ஊர்ல உடுக்க அடிக்கிற வேலவன்ட்ட, அவன் தான் வேலன் வெறியாட்டம் பண்றவன், அவன்கிட்ட ஏற்பாடு செய்யறதுக்காக போறாங்க. இந்த இடத்துல வேலன் வெறியாட்டம் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குறிஞ்சி கிழவனாம் முருகனை வந்து போற்றி பாடுறது தான் இந்த வேலன் வெறியாட்டம். அவன் வந்து ஏழை பங்காளனாய், வேடரில் ஒரு வேடனாய், குறவர்களுக்கு நடுவே ஒரு குறவனாய் போற்றி பாடப்படுறவன். இந்த குறிஞ்சி நிலத்தின் முருகன் அருள் வேண்டியோ அல்லது இந்த பருவ பெண்கள் ஏக்கப்பட்டு வாட்டமுடன் இருக்கிறப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அணங்கு பிடித்து கொண்டு, அணங்குன்னா பேய், பேய் பிடிச்சுக்கிட்டு நினைச்சிட்டு அவங்கள போய் அவங்க கிட்ட மந்திரிக்கிற மாதிரி, இப்ப நம்ம மந்திரிக்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அது போல பண்றதுதான் வேலன் வெறியாட்டம். அதுக்கு ஒரு முறை வச்சிருக்காங்க. எப்படின்னா, வேல் வந்து வேலை தாங்கிக்கிட்டு அந்த வேலவன் வந்து அந்த அணங்கு வேலாட்ட வெறியன் என்ன பண்ணுவான்னா, சந்தனம் மலர் மாலை சூடிக்கிட்டு அதுக்கான ஒரு களம் அமைப்பான். அவங்க வீட்ல, அந்த பெண்ணோட வீட்டுல, வீட்டின் முற்றத்திலோ, இல்ல திறந்த வெளியிலோ, அந்த ஒரு ஒரு வந்து கையில வந்து சேவர் கொடியோட வந்துட்டு, அந்த வேல்ல சேவர் கொடிய நட்டு, அந்த இடத்துல வந்து நட்டு, அந்த இடத்த ஒரு களம் அமைப்பான். அந்த அந்த இடத்துக்கு தான் பேரு களம்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பந்தல்லாம் போட்டு, ஒரு ஒரு மஞ்சள்லாம் பூசி, அந்த இடத்த மனம் கமழற மாரி செய்வான். அந்த களத்துல வந்து முருகாற்றுப்படுத்தும் பெண்ண வந்து எப்படி கூட்டிட்டு வருவாங்கன்னா, வெள்ளருக்கு மாலையும், கடம்பு மாலையும் அணிவிச்சு கூட்டிட்டு வருவாங்க. அந்த வேலன் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு, அவன் என்ன பண்ணுவான்னா, சந்தனம் எல்லாம் பூசிக்கிட்டு, கையில வேலோட அந்த வீடெல்லாம் எதிரொலிக்கும்படி முருகன் பாட்டு பாடிக்கிட்டு ஆரவாரமா ஆடுவானாம். முக்கியமா இந்த விழா வந்து நள்ளிரவுல தான் நடக்கும். அப்போ வந்து மறி அப்படின்ற ஆட்டுக்குட்டிய, குட்டி ஆட்டுக்குட்டிய பலி கொடுத்து, அந்த ரத்தத்த தினை அரிசியில கலந்து வீடு முழுக்க தெளிப்பாங்களாம். இந்த மாதிரி தெளிக்கிறப்ப அந்த பெண்ணையும் ஆட்டுவிப்பாங்களாம். ஆட்டுவிச்சு அதுக்கப்புறமா அந்த 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 வெறியாட்டம் முடிவுக்கு வருமாம். இதே நிகழ்வு இவளுக்கும், இந்த தலைவிக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்சு அந்த வெறி கொண்டாடி அந்த பெண்ணையும் தன்னோட கைப்பாவை போல ஆட்ட வைப்பானாம். ஆட்டி வச்சு இந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு. நள்ளிரவு ஆயிடுச்சு. இந்த வேலன் வெறியாட்டம் செய்றவனும், அம்மா காலையில சரியாயிடும். காலையில எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண் தலைவியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அவனும் போயிடுறான். வீட்ல எல்லாருமே தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தலைவிக்கு மட்டும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கா. தலைவிக்கு ஏது தூக்கம்? அவனோட நோய் எங்க இருக்கு? தலைவன் கிட்ட இருக்கு. தலைவன பார்க்காம, பேசாம அவளால எப்படி தூங்க முடியும் நிம்மதியா? நள்ளிரவும் ஆயிடுச்சு. திடீர்னு சந்தன மகனம் கமழற வாசம் வருது. கூடவே பல வகையான பூக்களின் நறுமணமும் சேர்ந்து வீசுது. உடனே தலைவி மனம் வந்து பூரிச்சு போயிடுறா. ஏன்னா, அது வந்து தலைவன் சூடிக்கிட்டு வர பூவோட வாசம்னு அவ தெரியுது. அது எப்படி அந்த அரிய வகை பூ எங்க இருக்கும்னா, அந்த மலை சரிவுல, பாறையோட இடுக்குல அடர்த்தியா பூத்திருக்கிற அந்த பூவ தான் அவன் சூடிக்கிட்டு வரான். ஏன்னா, ஏற்கனவே தலைவியும், தலைவனும் சந்திச்சுக்கிறப்போ, இந்த மாலைய, பூக்கள அவன் சூடிக்கிட்டு வந்தத அவளுக்கு தெரியும். அந்த மனம் அவனுக்கு தெரிஞ்சிருது. அந்த வாசத்த கேட்கிறப்பயே அவளுக்கு புரிஞ்சிருது தலைவன் வந்துட்டு இருக்கான்னு. அதுவும் இல்லாம கூடவே வண்டுகளோட ரீங்கார சத்தமும் கேக்குது. அந்த பூக்கள் வந்து மலர்ந்து இருக்கிறப்ப அதுல தேன் நிறைய இருக்கிறத குடிக்கிறதுக்காக வண்டுகளும் அந்த பூக்களை சுத்தி வந்துட்டு இருக்கான். மேலும் அவ நினைக்கிறா, நம்ம வீட்ல பெரிய நெடிய மதில்கள் இருக்கே, அத காவல் காக்கறதுக்கு தூங்காம காவல் காத்துக்கிட்டு இருக்க காவலர்கள் இருப்பாங்களே, அவங்கள தெரியாம இவர் எப்படி வருவாரு? அது எப்படி வராருன்னா, அதுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அது அறியாதவாறு எப்படி வராங்கன்னா, அவங்கெல்லாம் காவலர்கள் அறியாதவாறு, இரைக்காக யானையை தாக்க மறைந்தும் பதுங்கியும் செல்லும் புலி போல மறைந்தும் பதுங்கியும் அடிமேல அடி வச்சு வந்தானாம் தலைவன். அவன் ஆசையா அவன் ஆசையா வரான் தன்னோட தலைவிய பாக்குறதுக்கு. அவனோட ஆசையும் அதுதான், தலைவியோட ஆசையும் அதான். ஏன்னா தலைவனை பாக்குறதா தலைவியோட ஆசையும். வந்துட்டான்.
வந்துட்டு அவன் வந்து உயிர் குழையும்படி என்னை தழுவினான். என்னை அந்த தலைவன் வந்து தலைவிய தழுவும் ஒவ்வொரு போதும் தலைவிக்கு சிரிப்பா வருதாம். ஏன் சிரிப்பு வருதுன்னா, நாளைக்கு சரியாயிடும்னு அந்த வேலன் வெறியாட்டம் பண்றவன் சொல்லிட்டு போயிட்டான். என் அம்மாவும் நம்பிட்டு இருக்கா. என் நோயும் சரியாயிடும். ஏன்னா, தலைவன் வந்து என்ன வந்து பார்த்துட்டான். நான் அவனோட சேர்ந்துட்டேன். அதனால என் நோய் சரியாயிடும். ஆனா, அந்த வேலன் வெறியாட்டுபவன் தன்னால தான் சரியாயிடுச்சுன்னு நினைப்பான். அம்மாவும் என்ன நினைப்பா? அவனால தான் இந்த நோய் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போறாங்க. என் அம்மாவும் ஏமாந்து போறா. அந்த வேலனும் ஏமாந்து போறான். அப்படின்னு நினைச்சு எனக்கு இத நினைக்கிறப்ப சிரிப்பு சிரிப்பா வருது அப்படின்னு சொல்லி தோழிகிட்ட சொல்றா தலைவி. இந்த நிகழ்வை ஏன் தலைவி தோழிகிட்ட சொல்றான்னா, அதற்கு காரணம் இருக்கு. தலைவியை திருமணம் செய்வதற்காக, அதற்காக பொருளீட்ட தலைவன் வந்து பிரிஞ்சு போயிருக்கான். அப்போ அந்த பிரிவு தாங்காம மீண்டும் ஒரு பிரிவு அவனுக்கு. அந்த பிரிவு தாங்காம அந்த பிரிவு தாங்காம தலைவி வந்து துன்பப்பட்டுட்டு இருக்கா. இத கண்ட தோழி, ஐயோ! நம்ம தலைவி கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினைச்சுட்டு, திரும்ப அந்த கஷ்டப்படுறாளே நினைச்சுட்டு, அவன் தலைவன திட்டுறா. திட்டி பேசுறா. பழித்து பேசுறா. தன் தலைவன தோழி திட்டுறத பொறுக்க மாட்டாம, தன் தலைவி வந்து தோழி திட்டுறால்ல, அத பொறுக்க மாட்டாம, இதுக்கு என்ன சொல்றான்னா, தலைவன் இப்படிதான் முன்னொரு டைம் இப்படிதான் என்னோட இந்த மாரி ஒரு இக்கட்டுல இருந்து என்ன காப்பாத்துனான். ஒருவேளை அந்த வெறியாற்று அன்னைக்கு தலைவன் வராமை போயிருந்தா, தலைவியோட நோயும் போயிருக்காது. தலைவியோட நோயும் போயிருக்காது. அவளோட தாயும் வெறியாற்று நடத்துமே தன்னோட தன்னோட பெண்ணுக்கு இந்த மாரி நோய் தீரலையே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஆழமா யோசிச்சிருப்பா. இவன் தலைவனும் தலைவியும் சேர்ந்து மகிழ்றது இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். களவு காதல் பண்றது தன்னோட தாய்க்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி இக்கட்டுல இருந்து தலைவன் வந்து என்ன காப்பாத்துனான். அதப்போல அந்த மாதிரி கஷ்டமான நிலைமையில கூட என்ன காப்பாத்தியிருக்கான். அதனால தலைவன் வந்து கண்டிப்பா என்ன சீக்கிரம் வந்துடுவான். என்ன ஏமாத்த மாட்டான். நீ அவன திட்டாத தோழி அப்படின்னு சொல்லி சொல்ற மாரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதற்கு ஒட்டிய குறள் வந்து 1130. உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். காதலர் எப்போதும் உள்ளத்தோடு உள்ளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதை உணராத ஊர் மக்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வதாக பழித்துரைப்பது தவறு. காதலர் எப்பொழுதும் உள்ளத்தோடு உள்ளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதை உணராத ஊர் மக்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வதாக பழித்துரைப்பது தவறு. இதற்கு அவ வந்து ஏக்கமா போயிருக்கால, அந்த ஏக்கத்தை தீர்க்கறதுக்காக இந்த பாடல் வந்து இந்த இடத்துல தலைவனை நினைச்சு ஏங்குறா, உடல் இழைச்சு போறா. எப்படியாவது தலைவனை சந்திச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி போயிருக்கா. ஏதாவது வழி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி போயிருக்கா. அதுக்கு இந்த இடத்துல இந்த பாடல் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வான்மதியே ஓ வான்மதியே தூது செல்லு வான்மதியே மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம் காதலன் வாசல் வர வேண்டும் நீயும் என் செய்தி சொல்ல வேண்டும் வான்மதியே ஓ வான்மதியே தூது செல்லு வான்மதியே வைகை வந்து கையணைக்க வெள்ளி அலை மெய்யணைக்க வாடி நின்ற மன்மதுரை நான் தானோ தென்றலுக்கும் ஆசை இல்லை தேம்பிடுதே வாசமுல்லை அம்மம்மா அன்பு தொல்லை ஏந்தானோ வண்ணப்பூவும் என்னை கண்டு வாயிதழை மூடிக்கொண்டு புன்னகைக்க மாட்டேன் என்று போராடுது அந்தி மாலை வரும் நோய் கொண்டு தன்னந்தனி நான் என்று பாவை நிதம் வாடும் விதம் பாரா வான்மதியே ஓ வான்மதியே தூது செல்லு வான்மதியே நெஞ்சுக்குள்ளே கொட்டி வைத்து
நித்தம் நித்தம் நாடழைக்கும் என்னுடைய ஆசைகளை கூறாயோ. உன்னை போல நானும் மெல்ல தெய்வதெங்கு நானும் அல்ல, வெண்ணிலவே தூது செல்ல வாராயோ. எத்தனையோ சொல்லி வைத்தேன், எண்ணங்களை அள்ளி விட்டேன், இன்று எந்தன் மனம் மாறாததே. உயிர் காதல் துணை வாராமல், கண்ணியமை சேராமல், பாவை நீதம் பாடும் வீதம் பாராய். வான்மதியே ஓ வான்மதியே, தூது செல்லு வான்மதியே. மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சும் யாவுமே இன்னென்றும் ஏற்குமோ என் நெஞ்சும், காதலன் வாசல் வர வேண்டும், நீயும் என் செய்தி சொல்ல வேண்டும். வான்மதியே ஓ வான்மதியே, தூது செல்லு வான்மதியே. அடுத்து இவங்க தலைவனும் தலைவியும் சேர்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறாங்கல்ல, ஒருவரை ஒரு கூடி மகிழறாங்கல்ல, அந்த இடத்துக்கு மற்றும் ஒரு பாடல். இந்த பாடல் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடல் இது. தூங்காத விழிகள் ரெண்டு, உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று, செம்போ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது. தூங்காத விழிகள் ரெண்டு, உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று, மாமர இலை மேலே ஆ, ஆ, மாமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ. மாமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ. ராத்திரி பகலாக ஒருபோதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாலாட்டவோ. நாளும் நாளும் ராகம் தாளம் சேரும் நேரம் தீரும் பாரம். ஆ ஆ, தூங்காத விழிகள் ரெண்டு, உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று, செம்போ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது. தூங்காத விழிகள் ரெண்டு, உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று. ஆளிலை சிவப்பாக அங்கமும் நெருப்பாக நூலிடை கொதிப்பேறும் நிலை என்னவோ. ஆதியும் புரியாமல் அந்தமும் தெரியாமல் காதலில் அரங்கேறும் கதை அல்லவோ. மாதுளம் கனியாட மலராட கொடியாட மாருதம் உறவாடும் கலை என்னவோ. வாலிபம் தடுமாற ஒரு போதை தலைக்கேற வார்த்தையில் விளங்காத சுவை அல்லவோ. மேலும் மேலும் மோகம் கூடும் தேகம் யாவும் கீதம் பாடும். ஆ ஆ, தூங்காத விழிகள் ரெண்டு, உன்
உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று செம்போ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது தூங்காத விழிகள் ரெண்டு உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று. மைக் ஓப். அடுத்து இன்னொரு பாடல், முல்லைத்திணை பாடல். இதை எழுதியவர் ஆவூர் மூலங்கீழார். பாடலை பார்த்திடலாம். வேளாண் பார்ப்பான் வாளார துமிந்த வளை களைந்து ஒழித்த கொழுந்தின் அன்ன தலைப்பினி அவிழா துரிமுகப் பகன்றை சிதறல் துவளை தூவலின் மலரும் தையி நின்ற தன் பெயல் கடைநாள் பயங்கு கதிர் கரத்த வாடை வைகரை விசும்பு உரிவது போல் வியல் இடத்து ஒழுகு மங்குள் மாமழை தென்புலம் படரும் பனி இரு கங்குலின் தமியல் நீந்தி தன் ஊடுரலே நன்னுதல் யாமே கடிமதில் கதவம் பாய்தலின் தொடி பிளந்து நுனிமுகம் மழுகிய மண்ணை வெண்கோட்டு நுதிமுகம் மழுங்கிய மண்ணை வெண்கோட்டு சிறுகண் யானை நெடுநா ஒன்மணி கழிப்பினி கரைத்தோல் பொழிக்கனை உதைப்பு தழுங்கு குரல் முரசமோடு முழங்கும் யாமத்து கழித்து உரை செரியா வாளுடை எழுந்தோள் இரவு துயில் மடித்த தானை உறவு சின வேந்தன் பாசறையாமே. இந்த பாடல் முல்லைத்திணை பாடல். திரும்பி செல்லும் பருவம் வந்தும் செல்ல முடியாத நிலையில் இருக்கும் தலைவன் கூற்றாக இந்த பாடல் அமைந்திருக்கு. தலைவி கூற்று இல்லாம இது தலைவனோட கூற்று. இதனையே தலைமகன் பருவம் கண்டு சொல்லியது அப்படின்னு சொல்றாங்க. வேள்வியை செய்யாத பார்ப்பன், அதாவது வேள்வின்றது தான் அவங்களோட தொழில். அதை செய்யாத அவங்க இனத்துல சில பேர் இருந்தாங்க. அவங்க சங்கு எடுத்து வளையல்கள் செய்யும் தொழிலை செய்துட்டு இருக்கப்போ அதை எப்படி அறுக்குறாங்கன்னா, சங்கின் முகப்பில் இருக்கிற கூம்பு போன்ற பகுதியை முதல்ல அறுத்து ஒதுக்குறாங்க. அடுத்து அதை அந்த சங்கு ஒதுக்கி எடுக்கிற இடத்தை கொழுந்து அப்படின்னு சொல்றாங்க. பின்பு அதை அறம் கொண்டு அராவி வடிவமைச்சு அதை ஒரு வளையலா செய்யறாங்க. இங்க இந்த மலரதான் சங்கு பூக்களுக்கு இணையா சொல்றாங்க. அது என்னன்னா, பகற்றை பூ. மழை பெய்து மொட்டு மலருமா? பெரும் மழை பெஞ்சா ஒருவேளை நடக்கலாம். ஆனா இங்கு பெய்வதோ தூவிலை, லேசாக தூவி விட்டு போகும் மழை. மேலும் வாடை காற்றுனால தூவிலை சிதறலாகுது. காத்து வீசுறப்ப அந்த மழை தூறல் பெய்யறப்ப சிதறும்ல, காத்து எந்த பக்கம் வீசுமோ அந்த பக்கம் அடிக்கும்ல. வாடை காற்றுல மழை துளிகள் சிதறி விழுதாம். இந்த வேகமான மோதலால மொட்டுக்கள் சேதமடைகிறது இல்ல, மாறா அதோட பிணிப்பு அவிழ்கிறது. அந்த மொட்டு மலருது. அதுதான் சுரிமுக பகற்றை சிதறல் தூவலில் மலரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகற்றை பூ மலர்ந்து அது வாடை காற்ற லேசா மழை தூறல்ல மலர்றதான் புலவர் எப்படி சொல்றாரு. அது எப்படி இருக்குன்னா, சங்கு வளைகளை கலற்றி வைத்திருப்பது போல அடுக்கி கொத்து கொத்தா அந்த பகற்றை பூ மலர்ந்து இருக்கான். இது தை மாசத்தோட கடைசி நாள். மழை நின்னு பெய்யுது. தை திருநாளோட கடைசி நாள் என்பது முன்பனிக்கால இறுதி. முன்பனி காலத்துல எப்படி இருக்கும்னா, மாலை நேரத்துல தொடங்கி முன்னிரவில பனி கொட்டும். ஆனா முன்பனிக்காலம் முடிந்து பின்பனிக்காலம் தொடங்குற நேரம் அது. ஏன்னா முன்பனிக்கால இறுதி நாள்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுதுல எப்படி இருக்கும்னா, நள்ளிரவுல தொடங்கி விடிய காலம் வரை அந்த குளிர்காலம் இருக்குமா. இததான் வாடை வைகரை அப்படின்னு சொல்றாங்க. காலையில கதிரவன் தோன்றும் போது அதோட கதிர் பளீர் என்று உலகமெல்லாம் வெளிச்சத்தை பரப்பும். ஆனா இன்னைக்கோ வெளிச்சம் வரல. ஏன்னா அந்த மேக கூட்டம் சூரியனை மறைச்சிருக்கான். அதுக்குதான் மங்குல் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சள் அல்லது மூடுபனி அப்படின்னு, மஞ்சு அல்லது மூடுபனி என்று அதுக்கு பெயர். அந்த பனி படலத்தை தாண்டி ஞாயிறோட கதிர்கள் வெளியே வர முடியலையாம். பின்பு மெதுவா அந்த மேக கூட்டம் தென் திசையை நோக்கி போகுதாம். இத்தகைய பனி காலத்துல இருட்டுல தனியா தன்னுடைய ஊர்ல தலைவி இருக்கிறாளாம். எப்படின்னா, சிறந்த நெற்றியார். பனி படர்ந்த குளிர்ல நெற்றி மட்டும் தெரிகிற மாதிரி போத்திக்கிட்டு கங்குல் இருள தலைவி இருக்கிறாளாம். கங்குலின் தமயம் நீந்தி, அந்த கங்குல்னா இருள், அந்த நீண்ட இரவை நீந்தி போற மாதிரி
வேகமா கடந்து போறதில்ல. நீந்தி போறதுன்னா மெதுவா தானே போக முடியும். தலைவன் இல்லாம அந்த இரவு அவளுக்கு வந்து ரொம்ப நீண்டு போகுதாம். அததான் நீந்தி போறதுன்னு சொல்றாங்க. தலைவி தனியா இருக்கா. நடுங்குயில் குளிருல தனியா நடு இரவுல தனியா இருக்கா. ஆனா நானும் அந்த தலைவனும் என்ன சொல்றான்னா, சுற்றிலும் கண்ணுறங்கா மனிதர்களுடன். அவன் இருக்கிறது பாசறை. போர் பாசறையில இருக்கான். போர் பாசறையில எப்படி தனிமை இருக்கும்? ஒரு பக்கம் யானைப்படை, ஒரு பக்கம் வில்வேற்படை. அந்த யானைப்படையில வந்து அந்த யானைகள்லாம் என்ன பண்ணுதா? எப்படி இருக்குன்னா, தன்னோட வெள்ளிய தந்தங்கள் பகைவர கோட்டை கதவுகள முட்டி திறக்கும்போது, அதோட அந்த கோட்டைய திறக்கறதுக்கு நம்ம வந்து யானைகள தான் எப்பொழுதும் அந்த காலத்துல பயன்படுத்துவாங்க. அப்ப அத முட்டி திறக்கிறப்ப அந்த யானையோட தந்தம் வந்து மழுங்கி போயிருக்குமாம். உடைஞ்சு போயிருக்கும். சில நேரத்துல உடைஞ்சு போயிருக்கும். அப்படிப்பட்ட யானை ஒரு பக்கம் நிக்குதாம். அதோட பூண்கள் வந்து வாய் பிளந்து இருக்காம். கொஞ்சம் ரெஸ்ட்டா இருக்கிறப்போ அத வந்து அந்த பூண்கள்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்காங்க. யானை வந்து தன்னை சிறிய கண்ணை சிமிட்டிக்கிட்டே அசைஞ்சுக்கிட்டே நிக்குதாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைஞ்சுட்டு ஒரு இடத்துல நிக்காதுல்ல. அசைஞ்சுட்டே நிக்குதாம். அப்போ அது 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 மேல போட்டிருக்க போத்தி இருக்க துணி மேல இருக்கிற மணிகள்லாம் ஆடுதாம். அந்த அந்த ஒளி மாறி மாறி ஒளி எழுப்புதாம். இன்னொரு பக்கமும் வில் வீரர்கள் கூட்டம். அவங்க கையில கழிகளில பிடிக்கப்பட்ட கரிய தோள்களான கேடயங்கள் இருக்காம். அது என்னன்னா எதிரே நிற்கும் வீரர்கள் அவங்க அம்பு எய்துறப்ப அதை தடுக்கிறதுக்காக இப்படி நிறுத்துவாங்கல்ல. குத்தி கொண்டு இருக்கும் அம்புகளின் ஒளி அது ஒரு பக்கம் அந்த ஒளி வேற காத பிளக்குதான். போர் முரசோ ஒரு புறம் முழங்கிக்கிட்டு இருக்கு. நள்ளிரவிலும் போர் முரசு ஒரு புறம் முழங்கிக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட வால்படையினர் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அந்த பாசறையில ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இருந்த வால்படையினரும் எழுந்து முழிச்சுக்கிறாங்களாம். இந்த நள்ளிரவுல வாளை உரையிலிருந்து எடுத்த அவனோட வேந்தன் அதை திரும்பவும் உரைக்குள்ள வைக்காம கையில புடிச்சுக்கிட்டே இருக்கானாம். வலிய தோள்களை உடைய வேந்தன் அவன் கையில புடிச்சுட்டே நிக்கிறானா. இன்னும் அவனோட எதிரிகளுக்கு மேல இருக்கிற சினம் எப்பதான் தீரும்? இன்னும் தீர்ந்த பாடு இல்லையேன்னு அவன் வந்து நொந்துக்கிறான். இந்த ஆரவாரமான ஒலிகள் உள்ள முனைப்புள்ள செயல்பாடுகள் இருக்கிற இடத்துல ஆரவாரமா ஒலி இருக்கு. அதாவது அந்த அம்பு தைக்கிற சத்தம், போர் போர் முரசு, இத்தனை ஆரவாரமா ஒலி இருக்கு. ஒரே முனைப்பா இருக்காங்க. எல்லாம் போர் புரியறதுல முனைப்பா இருக்கிற நேரத்துல இந்த பாடலோட தலைவனுக்கு வீட்டு நினைவு வந்துருதான். இன்னும் இந்த பாசற வாழ்க்கை முடியலையே, எப்ப போர் முடிகிறது? இந்த தலைவனுக்கு எப்படி எப்போ எதிரிங்கள்கிட்ட இருக்கிற சினம் தீர்ந்து போறது? நம்ம எப்ப போய் நம்ம தலைவிய பார்க்கறது? தலைவி வேற தனியா காத்திருப்பாளே! வருவேன் அப்படின்னு அவன் இந்த காலத்துல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலமும் கடந்து போயிட்டு இருக்குதே. அவ வீட்டுல பனிக்குளிர்ல தனியா கிடக்குறா. நானும் இங்க பாசறையில இத்தனை கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிறனே அப்படின்னு சொல்லி ஏங்கி போறான் தலைவன். இப்படிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலுக்கு ஒத்த குறள் ஒண்ணு. 1268வது குறள். வினைக்களத்து வென்றீக வேந்தன் மனைக்களந்து மாலை அயர்க்கம் விருந்து. வினைக்களந்து வென்றீக வேந்தன் மனைக்களந்து மாலை அயர்க்கம் விருந்து. தன் வேந்தன் தான் மேற்கொண்டுள்ள செயலில் வெற்றி பெறுவானாக. அவன் வெற்றி பெற்றால் என் மனைவியுடன் எனக்கு மாலை பொழுதில் இன்ப விருந்துதான். தன் வேந்தன் தான் மேற்கொண்டுள்ள செயலில் வெற்றி பெறுவானாக. அவன் வெற்றி பெற்றால் என் மனைவியுடன் எனக்கு மாலை பொழுதில் இன்ப விருந்துதான். இதற்கு ஒட்டிய பாடல். இதுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடல் தான் இதுக்கு சரியான பொருத்தமா இருக்கும்னு. வாய்மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வால் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம். போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை? வானிலவை நீ கேளு கூறுமின் வேதனை. எனைத்தான் அன்றே மறந்தாயோ? மறப்பேன் என்றே நினைத்தாயோ? என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல சேதி.
நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. சோலையிலும் முட்கள் தோன்றும், நானும் நீயும் நீங்கினால், பாலையிலும் பூக்கள் பூக்கும், நான் உன் மார்பில் தூங்கினாலா, மாதங்களும் வாரம் ஆகும், நானும் நீயும் கூடினால், வாரங்களும் மாதம் ஆகும், பாதை மாறி ஓடினாள். கோடி சுகம் வாராதோ நீ என்னை தீண்டினாய், காயங்களும் மாறாதோ நீ எதிர் தோன்றினாய், உடனே வந்தால் உயிர் வாழும், வருவேன் அந்நாள் வரக்கூடும், சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. தமிழையும் இசையும் எவ்வாறு பிரித்தாள முடியாதோ அதே போல காதலும் இசையும் பிரிக்க முடியாது. ஆதலால் காதல் செய்வீர், இசையோடு இன்பமாய் வாழ்வீர். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. முதல் முறையாக நமது தளத்தில் சிறப்புரை, அதுவும் இனிய பாடல்களுடன், நமது பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து, திருக்குறளிலிருந்து ஒவ்வொரு பாடல்களாக மேற்கோள்களுடன், அதற்கு பொருத்தமான இன்று திரை இசையில் உள்ள பாடல்களை வெகு சிறப்பாக தங்களது இனிய குரல் வளத்தால் பாடி இன்றைய அவையை இசையாலும் தமிழாலும் அலங்கரித்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் இருமை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த இருமை தொகுப்பில் இன்று இசையும் தமிழும் என்ற அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தேவகுமாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அப்படிங்கிற இருமை அப்படிங்கிற ஒரு தொகுப்புல அழகான இசையும் தமிழுங்கிற தலைப்புல தேவகுமாரி அவர்கள் நம்ம தளத்துல முதல் முறையாக அவங்களுடைய சிறப்புரைய ரொம்ப அழகா இசையோடு தமிழோடு நமக்கு கொடுத்திருக்காங்க. காலம் தொட்டு தமிழும் இசையும் தொடர்ந்து இணைந்தே பயணிச்சுட்டே வருது. தமிழினத்துல இசை அப்படிங்கிறது ஒரு அங்கமாவே இருக்கு. நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை இசை அப்படிங்கிறது நம்ம கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்துட்டே இருக்கு. சிலப்பதிகாரத்துல 7 வகையான இசைய சொல்லியிருக்காங்க. அதே போல கர்நாடக சங்கீதத்திலும் 7 ஸ்வரங்கள் சொல்லுவாங்க.
நிறைய பாடல்கள், அகநானூற்று பாடல்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல முதல்ல நல்வெள்ளியார் அவர்கள் பாடிய பாடல் ஒன்ற பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த பாடலோட கருத்து என்னன்னா, திணைப்புலத்துல காவல் காத்துட்டு இருக்கா தலைவி. அந்த காலத்துல பெண்கள தான் அனுப்புவாங்க. ஏன்னா, அவங்க அங்க வெளிய போனா தான் யாரையாவது பார்த்து அவங்க இணைய தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றதுனால அனுப்புறாங்க. அப்ப அந்த தலைவன பார்க்குறான். தலைவன் அவகிட்ட வந்து பேசுறான். பேசம்போது அவளுக்கு அந்த மழையில் கரையும் மண் போல அவ அப்படியே நெகிழ்ந்து விடுகிறாள். ஆனாலும் அவன் கைய பிடிச்சதுனால அவளுக்கு ஒரு ஊடல் அப்படி வந்துட்டு உடனே அவன் பயப்பட்டு போயிடுறான். அப்ப இத நினைச்சுட்டு அடுத்த நாள் திரும்பவும் காவல் காக்க வரும்போது, சிரிச்சுட்டே வரா தோழிக கிட்ட சொல்லி, நேத்து அவன் பயந்துட்டு அவனுக்கு சொந்தமானது தான் என்னோட தோள்கள் என்று தெரிந்தாலும் அவன் கேட்டுட்டே இருந்தான். இன்றைக்கும் வருவான், தோத்து தான் போயிருவான். வருவானான்னு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறாங்க தோழியோட சேர்ந்து. இந்த பாடலுக்குரிய ஒரு திருக்குறள் எதுல கருத்துக்களோட இணைந்து வருதுன்னா, 1258வது திருக்குறள், "பன்மாயக் கள்வன் பணிமொழி அன்றோனம் பெண்மை உடைக்கும் படை" அப்படிங்கிற திருக்குறளும், "விழியிலே மணி விழியிலே" அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த கருத்துக்களை ஒட்டி வருகிறது அப்படின்றதும் சொன்னாங்க. அந்த "விழியிலே மணி விழியிலே" பாடலும் புலமை பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல். அடுத்த பாடலாக "நான் ஏரிக்கர மேலிருந்து" அப்படின்ற ஒரு பாடல். அத ஸ்வர்ணலதா அவர்களும், கே.ஜே. யேசுதாஸ் அவர்களும் பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் எழுதிய சின்னத்தாயி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து வருது. அடுத்த அ பாடல் என்னன்னா, குறிஞ்சி திணையிலிருந்து வெறி பாடிய காமக்கண்ணியார் அவர்களுடைய பாடல் ஒன்று. அதுல பார்த்தோம்னா, ஒரு வேலன் வெறியாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த வேலன் வெறியாட்டம் அந்த வேல அணிஞ்சுகிட்டு, வேல கையில வச்சுக்கிட்டு ஒரு களம் அமைச்சு வெறியாடி, அந்த தலைவிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறாங்க. அந்த பேய ஓட்டுறதுக்காக இதெல்லாமே பண்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது தலைவிக்கு பேய் பிடிச்சது ஓடிடும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த தலைவி படுத்திருக்கும்போது, அவ அவளுக்கு அந்த தலைவன் வர்ற ஒரு ம் அ ஒரு சமிக்ஞைகள்லாம் தெரியுது. ஏன்னா, அது ஒரு மணம் வருது. எப்பவுமே அவன் ஒரு பூ மாலை அணிஞ்சிருப்பான். அந்த பூ எங்க பூக்குது, ஒரு பாறை இடுக்குல பூக்குற பூ, அதெல்லாமே தலைவிக்கு ஞாபகம் வருது. சந்தன மணம் இதெல்லாம் வரும்போது, தலைவன் வந்துட்டான் அப்படின்னு அவ நெனைக்கிறா. இங்க நாளைக்கு எனக்கு தலைவன பார்த்தோன்னா சரியாயிடும். ஆனா, அம்மாவும் சரி, அல்ல வேலன் எல்லாருமே ஏமாந்து போயிடுவாங்க. ஏன்னா, அவங்க பேய் ஓட்டுனதுனால தான் எனக்கு சரியாயிடுச்சுன்னு நெனச்சுட்டு, அவங்க ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவி நெனச்சு சிரிக்கிறா. ஏன்னா, அந்த தலைவனும் நெறைய பேரு காவல் காத்துட்டு இருந்தாலும், ரொம்ப அடி மேல அடி வச்சு யாருக்கும் தெரியாம வரான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நிறைந்த பாடல். இதற்கான திருக்குறள், "உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர்" அப்படிங்கிற ஒரு குறள். அதே மாதிரி பாடல் பார்த்தோம்னா, "வான்மதியே ஓ வான்மதியே" அப்படிங்கிற ஒரு பாடலை வாலி அவர்கள் எழுதியிருக்காரு. எஸ். ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க. அரண்மனை கிளி அப்படின்ற படத்துல இளையராஜா அவர்களின் இசையில். அடுத்த பாடல் பார்த்தோம்னா, "தூங்காத விழிகள் 2" அப்படிங்கிற அக்னி நட்சத்திரத்துல வர பாடல். கே.ஜே. யேசுதாசும், ஜானகி அவர்களும் இளையராஜா இசையில். வாலி அவர்கள் இந்த பாடல எழுதியிருக்காரு. அதற்கு அடுத்த பாடல் ஆவூர் மூலக்கிழார் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு பாடல். இது தலைவன் கூற்றாக, மற்ற 2 பாடல்களும் தலைவி கூற்றாக இருந்தது. இது தலைவன் கூற்றாக இருக்கிறது. தலைவன் ஒரு போர்க்களத்துல இருக்கான். ஆம், அந்த மாரி இடத்துல அவனுக்கு தனிமை அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனா தலைவி ஒரு குளிர் நிறைந்த நாட்கள் அப்படிங்கிறதுனால கண்ணு மட்டும் தெரியற மாரி போத்தி படுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு போர்க்களத்துல தலைவனுக்காக அந்த தலைவி காத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பாடல். இந்த கருத்துக்கள் நிறைந்த ஒரு திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா, "வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து" அப்படிங்கிற ஒரு திருக்குறளும் சரி, அதோட ஒட்டின ஒரு பாடல் "சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி" அப்படின்ற பாடல் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பாடலா இருக்கும். அவங்க சொல்லும்போதே அந்த காட்சி யோசிக்கும்போதே அந்த பாடலும் சேர்ந்து நினைவில் வந்தது. இவங்க இது பாடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே பாடல பாடுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாலி அவர்கள் எழுதிய பாடல், ஜானகி அவர்கள், எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல். கவிதா அவர்களும் சேர்ந்து பாடுனது அப்படிங்கிறது ஒரு இனிமையான ஆச்சரியமாகவும் இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப அழகா பாடல்களையும் பாடி, அ ம அகநானூற்று பாடல்களோட சேர்ந்து திருக்குறள் எப்படி ரொம்ப அழகா இசையும், தமிழையும் நமக்கு விருந்தாக படைத்ததற்கு நன்றி. கவிதா வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது இது ஒரு நல்ல வாய்ப்பு தேவகுமாரி அவங்களுக்கு. அவங்க தினமும் வந்து எங்கள் அவையில் கொண்டு வராங்க அகநானூற்றை. மற்ற அவையில் பேசும்போது
ரொம்ப எனக்கே இன்னைக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸோட ஒரு கதை சொல்லலாம். எப்பவுமே பாடல்கள் வந்து கொண்டு வருவாங்க, பொருள் கொண்டு வருவாங்க. ஒரு கதை சொல்லலாம் அவங்களோடது இருக்கும். நாம இத வந்து ஒரு கதையாவே ஏதோ படக்கதைய கேட்குற மாரி, இல்ல ஷார்ட் ஸ்டோரீஸ் கேட்குற மாதிரி, ஒரு காதல் கதை கேட்குற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம இலக்கியங்கள பத்தி தெரிஞ்சுக்க, அ நம்ம முன்னோர்கள் எழுதின பாடல்கள் எவ்ளோ வந்து அ காதல் சுவையோட, தமிழோட அருமைய பத்தி தெரிஞ்சுக்க நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பா இது அமைஞ்சது. நம்ம எத்தனையோ சினிமா பாடல்கள் நம்ம இலக்கியங்கள்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதையும் நாம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இன்னைக்கு நாங்க கனெக்ட் பண்ணது அப்படிங்கிறது வெகு சில பாடல்கள் தான். எத்தனையோ பாடல்கள் இலக்கியங்கள் தான் வந்து கரு குடுத்துருக்கும். எத்தனையோ சீன்ஸ் வந்து படங்கள்ல, இலக்கியங்கள்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய முன்னோடியா நம்ம சங்க இலக்கியங்கள் இருந்திருக்கு. அத வெளிக்கொண்டு வர்ற சரித்திரம் படைப்போம் அவைக்கு நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது இன்றைய நிகழ்வு. மிக்க நன்றிங்க கவிதா. நீங்க வரலாற்று செய்திகள் நிறைய பகிர்வீங்க அப்படின்னு தெரியும். இன்றைக்கு முதல் முறையா இவ்வளவு அழகா பாடுவீங்க அப்படிங்கறதும் இன்னைக்குதான் தெரிஞ்சது. மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். சரித்திரம் படைப்போம் தளத்தில் சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று நம் அவையில் வந்து நமக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை முன்வைத்த அம்மா தேவகுமாரி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு அம்மா அவங்க நமக்கெல்லாம் கருத்துக்களை வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. தேவகுமாரி அம்மா அவங்களுக்கு பல கோடி நன்றிம்மா. இசையும் தமிழும் அழகா எடுத்து கூறுனீங்க. மிக மிக அருமை அருமை அம்மா. கவிதைகள், கற்பனைகள், பாட்டுக்கள், மேல தாள சங்கீதம் மாதிரி காலை வேளையில ஒலித்துதுமா. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு.
தலைவி தலைவனை வைத்து பேசிய பாடிய அனைத்தும் அருமை. இந்திய ஒரு அம்மா கூட தலைவன் தலைவியை வச்சு இப்படி அழகா சித்திரம் வடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப அருமையா அற்புதமா அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. தலைவனை பத்தி வர்ணித்தது மிக மிக அருமை. அதுக்கு ஈக்குவலா அந்த பாட்டு பாடினது ரொம்ப அருமையா இருந்ததுமா. உங்க குரல் ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி கவிதா அவங்களும் சேர்ந்து பாடினது ரொம்ப அருமை. கவிதா அவங்கள வந்து பார்ப்பேன், ஆனா அவங்க தளத்துக்கு வரவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல பார்த்து ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. கவிதா அவங்களுக்கும் பல கோடி நன்றிகள் அம்மா. இலக்கியம் பற்றி நிறைய கருத்துக்களை இன்னைக்கு முன் வச்சு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. மிக மிக அருமை. நீங்க அப்படியெல்லாம் வந்து இணைந்து கீழே இருக்கிறவங்க மேல வந்து பேசணும், அப்படிலாம் பேசணும், பாடணும், கருத்துக்களை எடுத்து கூறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேம்மா. நன்றிகள் அம்மா. கவிதா அவங்களும் தேவகுமாரி அவங்களும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சியில தேவகுமாரி இன்னைக்கு சரித்திரம் படைச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. எங்களுடைய அவையில் அவங்க அகநானூறு பாடலை படிக்கும்பொழுதே நான் வியப்பேன். பொதுவாகவே தமிழை தனி பாடமா எடுத்து படித்தவங்க கூட அந்த அகநானூறு பாடல், அந்த சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் அது கொஞ்சம் தடுமாறி தான் படிப்பாங்க. ஏன்னா தடுமாறின்னு கிடையாது, அது அடிக்கடி பழக்கம் இல்லாத ஒண்ணு இல்லையா? அதனால அது ரொம்ப அழகா வாசித்தாங்க. அதுக்கே அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய பாராட்ட சொல்லணும். நான் அவையில பார்த்து மகிழ்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு தான். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்ற மாதிரி அந்த இன்பத்தை எல்லாம் வெளியில மத்த பிறரும் அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த இந்த சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு அந்த தளத்தினுடைய தூண்களா இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்றேன். சங்க இலக்கியம்ன்றது அது ஒரு அற்புதமான ஒரு புதையல், தமிழருக்கு கிடைத்த ஒரு புதையல். தமிழருடைய பாடல்கள் எல்லாமே வாழ்க்கை நிகழ்ச்சிகளைத்தான் அடிப்படையா கொண்டு இருக்கும். வாழ்க்கை நிகழ்ச்சிகள்ன்றது அது வாழ்க்கையே 2ஆ பிரிச்சவங்க. எத்தனையோ உலகத்துல உள்ள எல்லா மொழிகள்லயுமே எழுத்து இலக்கணம் இருக்கும், சொல் இலக்கணம் இருக்கும். ஆனா பொருளுக்குன்னு இலக்கணம் படைத்தவங்க தமிழர்கள் மட்டும்தான். பொருள் இலக்கணம்னு ஒரு அமைப்பு இருக்கிறதே தமிழ்ல மட்டும்தான். அந்த பொருளை கூட 2 வகையா பிரிச்சுப்பாங்க. பொருள்னா நம்ம உழைத்து தேடுற பொருள் கிடையாது இது. இந்த பொருள் என்னன்னா வாழ்க்கையினுடைய பொருள். அந்த வாழ்க்கையினுடைய பொருளை 2ஆ பிரிச்சுக்கிட்டு அகம் புறம்னு 2ஆ பிரிச்சுப்பாங்க. ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை, வீட்டில இருந்து வாழக்கூடிய வாழ்க்கைய அகம்னு சொல்லிட்டோம். அவன் வெளியில போய் வாழக்கூடிய வாழ்க்கை, மனிதன்னா ஆணுக்கு மட்டும் இல்ல பெண்ணுக்கும் தான். வெளியில போய் வாழக்கூடிய வாழ்க்கைய புறம் அப்படின்னும் பிரிச்சு பார்ப்பாங்க. அந்த அக இலக்கியம்ன்றத வந்து 5 இணையா வகுத்திருப்பாங்க. குடும்பங்கள்ல நிகழக்கூடியதை வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம்னு நடத்தை முறைகள் இருக்கும். அப்படி அது வந்து உரிப்பொருள் சொல்லுவாங்க. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு சொல்லிட்டு. அந்த முதற் பொருள்ன்றது இடமும் பொழுதும். கருப்பொருள்ன்றது அங்க உள்ள விலங்குகள், மனிதர்கள், வாழக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய தொழிலு, அந்த பறை, இசை, மரம், பறவை இத பத்தி எல்லாம் வர்றது. உரிப்பொருள்ன்றது அந்த அந்த மனிதர்களுடைய ஒழுகலாறு, அவங்க எப்படி நடந்துப்பாங்க. குறிஞ்சின்னாக்கா புணர்தல் நிமித்தமும். ஒரு தலைவனும் பொதுவாக இலக்கியங்கள் தலைவன் தலைவின்னு சொல்லும், கிழவன் கிழத்தி. திருமணம் ஆன பிறகு கிழவன் கிழத்தின்னு சொல்லும். தலைவன் சொல்லும் பொழுது அந்த இல்லறத்துக்குரிய தலைவன் தலைவியா இருப்பாங்க. அதுக்கு அளவொழுக்கம்னு சொல்லும். பெற்றோர் அறியாம சேர்ந்து பழகிறது. அப்புறம் திருமணம் முடிந்த பிறகு கிழவன் கிழத்தின்னும். கிழவின்னா வயசானவன் கிடையாது. கிழமை அப்படின்னாலே உரிமைன்னு அர்த்தம். உரிமை உடையவன். அவன் அவளுக்கு உரிமை உடையவன், அவள் அவளுக்கு உரிமை உடையவள் என்ற பொருள்ல வர்றது. அப்படிதான் சங்க இலக்கியங்கள், அக இலக்கியங்கள் 5மே இருக்கும். மக்கள் நுதலிய அந்த அகன் 5 சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார்னுவாங்க. அதுல வந்து இப்ப
மத்த இலக்கியங்கள் எல்லாம் புறத்தை பத்தி பேசுறதெல்லாம் பேர் சொல்லுவாங்க. எந்த மன்னனை பத்தி பாடப்பட்டது, யார் அந்த பாடல வரக்கூடிய மன்னன் பேர் என்ன அல்லது வள்ளல் பேர் என்னன்னு பேரெல்லாம் வரும். ஆனா அக இலக்கியங்கள்ல யாருடைய பேருமே இருக்காது. ஏன்னா அந்த பேரை சொன்னாக்கா அவங்க வீட்டு படுக்கை அறையை நாம எட்டி பார்க்குற மாதிரி ஆயிடும். அதனால பேர் கிடையாது. பேர் இல்லாம அவங்களுடைய ஒழுகலாறுகளை மட்டும் அது எல்லாருக்குமே உண்மை பொதுவா இருந்துட்டாரு. ஒரு பேர் சொன்னா அவனுக்கு மட்டும் உரியதா போயிடும். பேர் சொல்லாம சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்பாங்க. இப்ப திரையிசை பாடல்கள்லாம் கூட நம்ம கேட்கறோம்னு சொல்லும் பொழுது, அந்த பாடல் அந்த பாடத்துக்குரிய கதாநாயகனா இருந்தாலும் கூட அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். பிறகு அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அவங்கவங்க வாழ்க்கையில அது அது பொருந்தி போகும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு சொல்லிட்டு சிவாஜி மட்டும் பாட மாட்டாரு. அந்த நிலையில உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தனக்குரியதா வைத்துக் கொள்வாங்க. அப்படித்தான் சங்க இலக்கியங்கள் எல்லாமே இருக்கும். அந்த இலக்கியங்கள் எல்லாமே மனிதன் குழந்தையா பிறக்கிறான், வளர்றான், வாழறான். அந்த ஒவ்வொரு நிகழ்விலயும் இந்த இளமை பருவம் என்பது ஒரு அருமையான பருவம் இல்லையா? அந்த பருவத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் ரொம்ப அழகா அந்த அக இலக்கியங்கள் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் அழகான பாடலா பகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுல இந்த 2 பாடல்கள் குறிஞ்சி திணையில இருந்தும், ஒரு பாடல் முல்லை திணையில இருந்தும் தேவகுமாரி ரொம்ப அழகா கொண்டு வந்து குடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அகநானூறு பாட்டுல ஆகட்டும், இந்த மழையில கரையும் நீருன்னு சொல்லியிருக்கிறாரு அகநானூறு பாட்டுல. குறுந்தொகை பாட்டுலயும் ஒண்ணு வரும் இல்லையா? செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தன வேண்டிட்டு. அதெல்லாம் நினைவூட்டுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இறைக்காக பதுங்கி வரும் புலிய போல தலைவன் மெல்ல வந்தான் அப்படிங்கிறது. அப்படி அது ரொம்ப நல்லா இருந்தது. அ அதுக்கு என்ன சொல்றது? அழகுக்கு அழகு சேர்க்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி அவங்களுடைய அந்த அகநானூற்று பாடல் வரிகளுக்கு பா தி இன்றைய திரைப்பட பாடல்கள பாடுனது ரொம்ப அழகா இருந்தது. அதுல கவிதாவும் குரல் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பாராதது இது எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கவிதா எப்பவுமே எங்க அவையில நாங்க கவிதாலாம் பாடுனா போதும் நாங்க பாடிடுவோம். சொல்லக்கூட மாட்டோம். வாய்ப்பு வந்தாலே பாடிடுவோம். ரொம்ப நல்லா இருந்தது கவிதா. தேவகுமாரி ரொம்ப அழகா பாடுனா. தேவகுமாரி குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். நல்லா பாடுவாங்க. அது தெரியும் எனக்கு. அ இந்த அவையிலே தங்களுடைய முத்திரையை பதித்த 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எவ்வளவோ சொல்லணும்னு தோணுது. இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளதான். "பாலையிலும் முட்கள் தோன்றும் நான் உன் மார்பில் சாய்ந்தால்" அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த பாட்டெல்லாம் எவ்வளோ அழகா பொதுவாவே இப்ப உள்ள திரைப்பட பாடல்கள் நம்ம அடியாழம் காண புகுந்தாக்கா எல்லாமே சங்க இலக்கியங்கள், திருக்குறள். திருக்குறள்ல ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு குறள் எடுத்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அருமையா இருந்தது அந்த குறள்லாம். "வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்துன்னு" சொல்லிட்டு சீக்கிரம் நம்ம அரசன் படை போர்க்களத்துக்கு வெற்றி கண்டு நம்ம வீடு திரும்பணும். திரும்பிட்டு என்னுடைய தலைவிய பார்த்து நானு என் மனைவியோட கலந்து மகிழணும்ன்றது. அப்படி எல்லாமே வள்ளுவர் சொன்னது, இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள், அக இலக்கியங்கள் சொல்றது எல்லாத்தையும் ரொம்ப அழகா கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது நிகழ்வு. வாய்ப்பு தந்த பிரிட்டோவுக்கும், கற்பகவல்லி, அப்புறம் வித்யா, விஜயா, ரேவதி இந்த அவையினுடைய அனைவருக்கும், முக்கியமா ரொம்ப அழகா அதுக்கு படம் போட்டிருந்தாரு. அந்த தமிழர்களுடைய மங்கள இசைக்கருவிகள்லயே அந்த மேளமும், அந்த நாதசுரமும் அது நல்லா இருந்தது அதெல்லாம். ரொம்ப நிறைவான நிகழ்வா இருந்ததும்மா. அனைவருக்கும் நன்றி. அனைத்துக்கும் நீங்க சொல்ற மாரி அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி. அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாய்ப்பை வழங்கிய அவைக்கு மீண்டும் நன்றி சொல்லி, தேவாவுக்கும், கவிதாவுக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. நிறைய செய்திகள், நாங்க அறியாத செய்திகள் நிறைய பகிர்ந்துட்டீங்க. கிழவன், கிழவி அப்படின்னா என்ன? இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்ததுங்கம்மா. மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு தேவகுமாரி அம்மா அவர்கள் பேசினது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே தமிழ் இலக்கியத்தை முழுக்க, ஏன்னா நம்ம எல்லாரும் அங்க படிக்கும் காலத்துல மட்டும்தான் முழுக்க நம்ம அகப்புராணங்கள் பத்தி சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம அகநூல்கள் பெருசா சொல்றது இல்ல. புறநூல்களை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா அந்த தலைவன், தலைவி, அது தோழி, அது போல ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுலயும் அம்மா சொன்ன மாதிரி முத்தாய்ப்பா அதுக்கு தகுந்த மாதிரி திரைப்பட பாடல்களையும்
அம்மா கவிதா அம்மாவும் சரி, தேவகுமாரி அம்மா பாடுனதும் ரொம்ப அழகா இருந்தது. அது ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்குள்ள இருக்கிறதும் சரி, அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த தலைவன் தலைவிக்குள்ள அந்த தோழியுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு கேரக்டரா இருக்கும். அதையும் ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. தமிழ் வந்து கேட்கறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்தது. அதேபோல அந்த இசையோடும் கேட்கறது இன்னும் மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அன்பு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சசிகலா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பா. அனைவருக்கும் காலை வணக்கம். ஆம், தெய்வகுமாரிக்கு நன்றிங்க. காலையில ஒரு ஒரு பாடல் வந்து திரையிசை பாடல் கேட்டிருக்கோம், திருக்குறள் கேட்டிருக்கோம். அகநானூறுலாம் நாங்க கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பாடலை பாடி அந்த பாடலை வாசிச்சு அதுக்கு ஒத்த திருக்குறள், அதுக்கு தகுந்த ஒரு அஹ், திரையிசை பாடல். முன்னதான் தமிழர்களோட வாழ்வியல் அப்படி இருந்ததுன்னா அப்படி இல்லை. இன்னமும் நம்ம அதை வந்து முறையா கடைபிடிக்கிறோங்கிற மாதிரி அழகா இருந்தது. ஒவ்வொன்றையும் விவரிச்சது. நன்றி 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 தேவகுமாரி. கவிதாவுக்கும் நன்றிங்க. சூப்பரா இருந்தது உங்களோட பாடலும் உங்களோட குரலும். வாழ்க வளமுடன். இருவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்த்துக்களுக்கு நன்றி. மாடக்குளம் விஜயகுமார் வணக்கம், நீங்க பேசலாம். நீங்க மியூட்ல இருக்கீங்க விஜயகுமார், நீங்க பேச முடியுமா? நீங்க பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வெளியே போயிட்டு இணைஞ்சுக்கோங்க. கேட்கல. வெங்கட்ராமன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள். ஏன்னு கேட்டா தேவகுமாரி அம்மா அவர்கள் என்னன்னு கேட்டா பேருக்கு ஏத்த மாதிரி தேவன் இறைவனின் உதவியாக வந்து நமக்கு தமிழ் அந்த தெய்வ திருத்தமிழ்ல இருக்கிற அந்த பாட்டுக்களை நமக்கு எடுத்துரைத்த நாள். ஓகே, இது எப்படின்னு கேட்டா முருகன் வந்து இது வந்து தமிழுக்குன்னு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழுக்கு கடவுள். அந்த முருகனோட பாட்டு வந்து இன்னைக்கு அவ்வளவு அழகா ரொம்ப அருமையா ரொம்ப ரொம்ப இந்த அகநானூறு புறநானூறுக்காக 3 விஷயங்களை இல்லைங்க. முதல்ல இந்த இருமை அப்படின்றதுங்க எல்லாருக்கும் இதோட அர்த்தமே எனக்கு இப்ப புரியல. நான் 2 நாளா தேடி முடிச்சிட்டு இப்ப உடனே தேடினேன். ஒருமை அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனா இருமைன்றது இதுக்கான அர்த்தம் என்னன்றது இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல இந்த மாதிரி தலைப்புகளை தேடி வைக்கிற இந்த தளத்திற்கு அதை நடத்தி கொண்டிருக்கும் ஆரோக்கியப்பட்ட அவர்களுக்கும் கர்ப்பவள்ளி அம்மாவுக்கும் இதுல பங்கு பெறும் அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி இல்லையா, இந்த பேச்சாளர் இன்னைக்கு சிறப்பு பேச்சாளர் ரொம்ப அழகா பேசினீங்க. ரொம்ப அதாவது இந்த பாதி பாட்டெல்லாம் எப்படி கேட்க முடியும்? இனிமே கேட்க முடியுமா அப்படின்றத விட எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கலான்றதுதான் இந்த இது நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. முக்கியமா என்னன்னு கேட்டா தமிழ் மேல இப்ப எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய படிக்கணும், கேட்கணும் அப்படின்னு. இது பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சொன்னதா எனக்கு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இத்தனை வயசுக்கு மேல போய் தமிழ் எப்படி படிக்கிறது, என்ன கேட்கறதுன்னு கவலைப்படாத. தமிழ் உனக்கு நீ கேட்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னு தமிழ் உன்னை நோக்கி வரும் அப்படின்றது காதுக்கு செவி வழியா நமக்கு கேட்டு வருது. இதை விட நமக்கு வேற எங்க நடக்கும்ன்றது எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப அருமையா இருந்தது. இந்த தமிழோட நம்ம இணையும் போது நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கிற பாட்டெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி பாட்டுக்கான புலவர்களோட பேர் வேணா வித்தியாசமா நமக்கு புதுசா இருக்கு. ஆனா காரியத்தோட வச்சிருக்காங்க பேருன்றதை இன்னைக்கு இந்த இதோட தெரியுது. எவ்வளவு அழகான பேர்கள், எவ்வளவு அழகான பாட்டுகள், எவ்வளவு அழகா தொகுத்து வழங்குறாங்க. அதை விட இன்னைக்கு பாடினவங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறையோட சேர்ந்து ஒத்து வரணும் அப்படின்னு சினிமா பாட்டும் தெரிஞ்சிருக்கணும். தம்பி புதுசு எதுவும் கிடையாது பாப்பா, எதுவும் புதுசா இல்ல, பழசுதான். ஓல்டு வைன் இன் நியூ பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதேதான், பழசை எடுத்து புதுசா மாத்தி கொடுக்கும் போது அது புதுசு நினைச்சு செய்யுமா. நம்ம குழந்தை சாப்பிடலன்னு ஒரு அதுகளுக்கு பிடித்தமான ஒரு கவர்ல போட்டு அதை வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏமாத்துவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பழைய இட கழிதல் இல்ல, பழைய இடம் புகுதல், அதுதான் இன்னைக்கு இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப அருமையா பாட்டீங்க. அதே மாதிரி அந்த முதல்ல இருக்கிற அந்த சினிமா பாட்டு விழியிலே அப்படின்னு, அது நான் நினைக்கிறேன் அது 100வது நாள்ல வர்ற ஒரு பாடம் வர்ற பாட்டுன்னு. ஆனா அது முதல்ல இசைஞானி இளையராஜா அவர்கள்
இசையமைத்த பாடல் வந்து என்னன்னு கேட்டா கன்னடத்துல இசையமைச்சாரு. அத ரொம்ப அருமையா பாடினாங்க. இது அதுக்கப்புறம் தான் தமிழ்ல கொண்டு வந்தாரு. இன்னைக்கு தமிழ்ல கொண்டு வரும்போது விழியிலே விழி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு போகுது. அது ரொம்ப அழகா பாடினாங்க. நான் பாடினா நல்லா இருக்காது அப்படின்றதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு காதுக்கு இல்லையா? நம்ம ரொம்ப அழகா சொல்லுவாங்க சவுண்டுக்கும் நாய்ஸுக்கும் வித்தியாசத்தை. சவுண்டுனா காதுக்கு இனிமையா இருக்கிறது சவுண்டு, நாய்ஸ்னா நம்ம காதுக்கு இரைச்சலா இருக்கிறது. நான் பாடுறது சில பேருக்கு நிறைய பேருக்கு இரைச்சலா இருக்கும். எனக்கு மட்டும்தான் வந்து இல்லையா இனிமையா இருக்கும்ன்றதுனால நான் பாடாம இருக்கேன். இப்போ இந்த இடத்துல அதோடைய ஒரிஜினலா அவர் மெட்டு போட்டது எதுக்குன்னு ஜொத்தையலி நின்னு ஜொத்தையலி அப்படின்னு அந்த பாட்டு போகும். அதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னா கூடவே நீ கூட இருக்கும் போதே அதை எப்படி அவங்க தேடி பிடிச்சாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது இன்னைக்கு. அதைத்தான் அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் அவனுக்கு உடமையானவன், ஆனா அவங்க இது இது எப்படி அப்போ தமிழ் வந்து எங்க வேணுமோ அதோட இசைய அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குன்றதா இன்னைக்கு அந்த பாட்டோட என்னால காரலேட் பண்ண முடிஞ்சது, என்னோட அதோட சம்மந்தப்படுத்த முடிஞ்சது. எவ்வளவு பாட்டுகள், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு அழகா தலைவன் தலைவியை பத்தி சொல்லும் போது இல்லையா, எவ்வளவு அழகா இன்னைக்கு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. சுதந்திரம் அப்படின்ற ஒரு இதை பத்தி இன்னைக்கு பெண்ணுரிமையை பத்தி பேசுறோம். அன்னைக்கு பாருங்க பெண்ணுரிமை பத்தி எல்லாம் பேசாத நாங்க செயல்படுத்தி காமிச்சிட்டோம்னு தமிழர்கள் அந்த மாதிரி ஒரு நாகரிக பண்பாட்டுல வளர்ந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப அருமையா தெரியுது. அது மட்டுமா நமக்கு கேட்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. இது எனக்கு ஒரு வைணவ பாடல்ல திருப்பாவையில ஆண்டாள் பாடின ஒரு பாட்டு ரொம்ப எவ்வளவு தன்னடக்கத்தோட பாடியிருக்கான்றது சம்பந்தப்படுத்தி பாக்குறேன். அதுல அவங்க சொல்றாங்க, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது. ரொம்ப அழகா சொல்றாங்க. தன்னை ஆண்டாள் வந்து ஆயகுலத்து பெண்ணா நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாம் புத்தியே கிடையாது, மாடு மேய்ப்போம், பாட்டு பாடுவோம். அப்போ பாட்டுன்றது தமிழோட அன்னைக்கு எப்பவுமே பிணைஞ்சிருக்குன்றது இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. 5125 வருஷம் முன்னாடி பாடிட்டு போயிட்டாங்க. இது அப்ப இவங்க எப்படிப்பட்ட இதோட சொல்றாங்கன்னு பாருங்க. நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போகுதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியல. அதோட கடைசியில சொல்லும் போது எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது எல்லாம் இல்ல, உன்னோட இருக்கிற சம்பந்தம். அப்போ நம்ம சம்பந்தம் அப்படின்றது பேசும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் பாருங்க, தமிழோடு இணைவோம், அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். ரொம்ப அழகா இன்னைக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த வாய்ப்புக்கு வழங்கிய இந்த அரித்திரம் படைப்போம் தளத்திற்கு மிக்க மிக்க நன்றி. இது போன்ற தமிழை வந்து இல்ல தெளிவா பேசுறதா இருக்கட்டும், பாடின பாட்டுகளா இருக்கட்டும், இசை அமுதமா இருந்தது. நான் காலையில வாக்கிங் போயிட்டு இருந்தேன். நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வாக்கிங் பண்ணினா கூட இருந்தது சார் அப்படின்னாரு. ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அதோட நினைக்கும் போது இல்லையா, அதுதான் நமக்கு நம்ம தனியால இருக்கும்போது நமக்கு தனிமையிலே இனிமை காண்றது அப்படின்வாங்க. இன்னைக்கு அதுதான் நான் பண்ணினேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தளத்திற்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். மிக்க மிக்க நன்றி. எல்லோரும் இன்புற்று நினைப்பதன்றி வேறொன்று அறியேன். அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அப்படின்னு ஒரு வாழ்த்துறை பாடல்ல மணவாள மும்முனிக்கு பாடுவோம். அந்த பாடலை நான் இன்னைக்கு சமர்ப்பிச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றிங்கய்யா, அழகா சொன்னீங்க. ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் அப்படின்னு பழைய விஷயங்களை தான் இன்னைக்கு அழகா அந்த புறநானூறா இருக்கட்டும், மகநானூறு, இந்த மாதிரி பழைய சங்ககால பாடல்கள் எல்லாம் படிக்கும் போதுதான் தெரியுது இன்றைக்கு அதன் மூலமா எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சது. அப்படின்றதும் பெண்களுக்கு அந்த காலத்தில் தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருந்தது, பெண் சுதந்திரம், இது எல்லாமே இந்த பாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதையும் அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. மாடக்குளம் விஜயகுமார், நீங்க பேச முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். பேருந்து பயணத்துல இருக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவா இருந்துச்சுன்னா பொறுத்துக்குங்க. தேவாமுடைய இந்த உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது உண்மையாகவே. அதாவது ரொம்ப சமீபத்துல அவங்க வந்து வாசிக்க ஆரம்பிச்சு, இயல்பாவே நிறைய வாசிப்பாங்க. ஆனால் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களை வந்து இதை பாட்டியல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டியல் இலக்கியங்களை வந்து ரொம்ப தீவிரமா வாசிக்க ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு கருத்துரை நிகழ்த்துறது, அதுவும் பாடலோட நிகழ்த்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளவு தொய்ந்தவங்களுக்கும் அது வாய்க்காது. ஆனா நிஜமாவே ரொம்ப சிறப்பா இருந்தது. 2 பேருமே, கவிதாவும் தேவமா 2 பேருமே பாடினது சரியான ஒரு இணையா இருந்தது. அந்த பாடினது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. எடுத்து அந்த முன்வைத்த அந்த செய்திகளுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு செய்தியுமே ரொம்ப தனித்துவமா இருந்தது. அதாவது
இது வந்து அவங்க தனியா தொகுத்து ஒரு தனி தொகுப்பாக கண்டிப்பா கொண்டு வரணும். தமிழ் அப்படிங்கிறது வந்து இசை அப்படிங்கிறது அதாவது அது தனி ரெண்டா பார்க்க முடியாத ஒன்று. ரெண்டுமே அது கிட்டத்தட்ட இரட்டை பிள்ளைகள் போலதான். இயலும் இசை மொழி அப்படின்றத வந்து ஒரு தன்மையில நம்ம வச்சோம்னா அதனுடைய ஒரு பகுதி இசையும் இன்னொரு பகுதி இயலும் அப்படின்னு பார்க்கலாம். இயற்றமிழும் இசைத்தமிழும் சேரும்போது அதை நாடகமாக கூத்தாக மாறுது. கூத்தராற்றுப்படைன்னு ஒண்ணு இருக்கு பாட்டியல் இலக்கியங்கள்ல நமக்கு. மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லுவோம், அதை கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூத்து அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இசையும் இலக்கியம் சேர்ந்த ஒரு மரபு. இன்னைக்கு வந்து இப்ப வந்து தேவாமா பேசும்போது தேவாமும் பாடினாங்க, தேவாமா பேசும்போது கவிதாவும் பாடினாங்க. இந்த ரெண்டு தன்மையும் இணையிறதான் கூத்து. அப்ப உண்மையாவே சொல்லணும்னா இது முத்தமிழ் அப்படின்னு தான் சொல்லணும். இயற்றமிழ் இசைத்தமிழ் தாண்டி அந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூத்து பண்ணாங்க இல்லையா, அந்த கூத்துக்கான தன்மையும் இருந்தது அதுல. அப்ப இது வந்து முத்தமிழ் அப்படின்னு அது நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. சங்க இலக்கியங்களை நாம் தேடி தேடி வாசிக்கணும். நம்ம நான் வெளியே போயிட்டு வரும்போது கற்பவழி அதை பதிவிட்டு இருந்தாங்க, யாருக்கோ பின்னூட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கிற நவீன சினிமா பாடல்கள் அல்லது நவீன கவிதை இது எல்லாமே இப்ப நீங்க நம்ம புது கவிதைகள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். புது கவிதைகள்ங்கிறது வாழ்க்கையின் யதார்த்தத்துல இருந்து நம்ம கொடுக்குறோம். ஆனா மாடர்ன் லிட்ரேச்சர் வர்ற மாடர்ன் பொயட்ரிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நவீன கவிதைகள் இருக்கு பாத்தீங்களா, நவீன கவிதைகளை பார்த்தோம்னா நம்ம புரியலன்னு சொல்லுவோம் எடுத்த உண்மை. நான் ஆரம்ப காலகட்டங்கள்ல அந்த மாதிரிதான் புரியல அப்படின்னு சொல்லுவேன் மூத்த கவிஞர்கள். இப்ப இருக்கிற கலாபிரியா, வண்ணதாசன், மாலதி மைத்ரி, லீனா மணிமேகலை, இந்த மாதிரி கொஞ்சம் அப்ப ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக தீவிரமா காத்திரமா எழுதிட்டு இருந்தவங்ககிட்ட நான் உரையாடும் போது அப்ப நவீன கவிஞர்கள் யாரை பார்த்தாலும் நான் புரியல அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவங்க இயல்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க திருக்குறளை வாசித்தவொடனே உங்களுக்கு புரியுதான்னு கேட்பாங்க. அப்புறம் சங்க பாடல்களை வாசித்தவொடனே உங்களுக்கு புரியுதா? இல்ல, ஆனா நீங்க தொடர்ச்சியான வாசிப்பின் மூலம் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் எனக்கு அப்பதான் ஒரு செய்தி கிடைச்சது. அப்ப வந்து கவிதைங்கிறது சாதாரண நம்ம சும்மா மேலோட்டமா பேசிட்டு போறது கிடையாது. அது வந்து ஒரு எஸ்எம்எஸ் துணுக்கு கிடையாது. சரிங்களா, வர்றது இதுக்குள்ள நம்ம ஒரு மணல் குவிச்சு விளையாடுவோம், அதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துலதான் கல் புதைந்து இருக்கும். அப்படி படிமம் குறியீடு, சரிங்களா, இப்படிதான் நவீன கவிதை இருக்கு. இது உள்ளுரை இறைச்சி, சரிங்களா, குறிப்பு, இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்ல இருக்கும். அதனுடைய இன்னொரு நீட்சியாகத்தான் இதை பார்க்கணும் அப்படின்றது. அதெல்லாம் தான் இன்னைக்கு அவங்களுடைய எடுத்து வச்சாங்க. அது வந்து உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணும் அப்படிங்கிறதுதான் என் போன்றவர்களுடைய மிக முக்கியமான அக்கறையும் ஆசையும் கூட. வாழ்த்துக்கள் தேவாமா, கவிதா, ரொம்ப ரெண்டு பேருமே உண்மையாகவே ரொம்ப பெருமையா இருக்குது. ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிருக்கீங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப நிறைய பாடல்கள் நம்ம பாடியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே இன்றைக்கு கேட்கும்போது தனித்துவமாக இருந்தது. பிரிகாசஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது, ரெண்டு பேர் பாடினதுலையுமே. அணுக்கங்கள்லாம் சரியா ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏரிக்கரமையில இருந்து பாடும்போதும் சரி, தூங்காத விழிகள் 2 கவிதா பாடும்போது அந்த அணுக்கங்கள் ரொம்ப அற்புதமான அணுக்கங்களா இருந்தது. ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு வந்து, ரொம்ப உண்மையாகவே. அதாவது இப்ப இங்க புதுசா கேட்கிறவங்களுக்கு அது பெருமையா இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா, என் போன்றவர்களுக்கு நாங்க ஏற்கனவே நிறைய தேவாமாவா கவிதாவெல்லாம் கேட்டுட்டே இருக்கோமா, எனக்கு அது புதுசா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையாகவே வார்த்தைக்கு சொல்ல ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப அற்புதமா இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி. இந்த அவைக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து உங்களுக்கு பேச வச்சது. சரிங்களா, உண்மையாகவே மெனக்கெடுறீங்க இதுக்காக. சரிங்களா, நான்லாம் அதெல்லாம் செய்யணும்னு தெரியாது. இந்த மெனக்கடலுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். ஆரோக்கிய பெற்றவுக்கும் கற்பகவள்ளிக்கும் 2 பேர் தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதுல இருக்க இணைந்திருக்கிற அனைவருக்கும் அன்பும் வாழ்த்து. நன்றி. மிக்க நன்றி. இசையும் தமிழும் அதோட சேர்ந்து கூத்தும் அப்படிங்கறத அழகா எடுத்து காமிச்சீங்க. நிறைய நம்ம படிச்சுட்டே இருக்கும் போதுதான் இந்த கவிதைகள்லாம் நமக்கு புரியும் அப்படிங்கறதையும் அழகா எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. அருள் சேவியர் சார், வணக்கம், நீங்க பேசலாம்.
வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவாமாவுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பா இருந்தது, அருமையா எல்லாரும் சொன்ன மாதிரி தான். எனக்கு அந்த இசையை பற்றி ஆரம்பிச்சேன். இசைனா என்ன, இப்படி ஒரு கர்நாடிக் இசைனா என்ன, அந்த ஏறு சுரங்கள் ஆரம்பிச்சு கடைசி தமிழ் தமிழ் தமிழனுக்குரிய ஒரு இசை. குழந்தை பிறந்ததுல இருந்து தாலாட்டுல இருந்து வயதுக்கு வந்தது, வாலிபத்துல, கல்யாணத்துல, அதுவும் பொழுது கூட ஒப்பாரி முதற்கொண்டு அந்த தமிழனுக்குரிய இசை விளக்கிட்டு தான் அந்த இசையை விளக்கிட்டு தான் அந்த தமிழுக்கு வந்த அகநான் புறநானூறு. எனக்கு அந்த முதல் தலைவனும் தலைவியும் அந்த முதல் சந்திப்பு அதை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதற்கு பொருத்தமான ஒரு குரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை சொல்லிட்டு அதுக்கு ஒரு திரைப்பட பாடல் இதோ அப்படின்னோடனே கவிதா ஆரம்பிச்சு ஒரு சொல்லி வச்சது மாதிரி இவங்க இதோ பாடல்ட்டு நான் சரி அவங்க தான் பாட போறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பாடினது வந்து அவ்வளவு சிறப்பா அருமையான பாடல்கள். அப்ப கடைசியா பாட்டு இசையும் தமிழும் ரெண்டையுமே பிரிச்சு பார்க்க முடியாது. ஊறி போகுது. நம்ம தமிழ் இலக்கணத்திலே இரட்டை கிளவி அப்படின்னு சலசல படம் பண்ண பல சலசல அப்படின்னா அது ஒரு இசையோட பின்பம் தான். சலசல புலி கடிக்கும் அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இசையோட அதுமாதிரி மலை சொர்ணு பெய்யுது கிராமத்துல சொர்ணு அந்த மாதிரி சொர்ணு இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற மொழிகள்ல இருக்குதா என்ன தமிழுக்கு அவ்வளவு ஒரு இனிமை இருக்கு. இசையோடு கலந்த தமிழ்ல இன்னைக்கு பாடல்களும் பாடி பல சங்க இலக்கியங்கள் வந்து எடுத்து இந்த தலைமும் அந்த செய்ய அந்த உங்களுடைய உரையாடல்கள் அதனுடைய கதைகள்லாம் அருமையா விளக்குனாங்க. சிறப்பா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா தேவாமாவா அவ்வளவு அழகா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது, சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நேற்றைக்கு கடைசி நேரத்துல அதிவீர பாண்டியன் அவர்களுக்கு ஒரு விருது கிடைக்கிற சூழ்நிலை அவரால் பேச முடியாது அப்படின்னு நீங்க தேவகுமாரி அவர்களோட தொடர்பு கொண்டு அவங்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்க சொல்லி ஏற்பாடு பண்ணீங்க. அதற்காகவும் மீண்டும் ஒரு முறை மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வை, அதாவது இதுதான் நட்புக்கு ஒரு அடையாளம். ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல இசையும் தமிழும், அதே மாதிரி இரட்டையர்கள் தேவகுமாரி அம்மாவும் கவிதாவும் அற்புதமா இந்த சூழ்நிலையை சமாளிச்சு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு தலைப்புல வந்து அற்புதமா உரையாற்றின. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. தேவகுமாரி அம்மாவுக்கு நன்றிகள், மகிழ்ச்சி. அற்புதம். அம்மா வந்து இந்த சங்க இலக்கியங்கள்ல இருந்து எடுத்து சினிமா பாடல்களோடு இணைத்து இந்த தொகுப்பினை வழங்கியது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஏன்னா காலம் ரொம்ப குறுகியது. ஏன்னா பாடல்கள்லாம் பயிற்சி பண்ணணும், அதெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுக்கறதுன்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப அதை அற்புதமா பண்ணாங்க. ரொம்ப அம்மா அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தேவகுமாரி அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த அதே மாதிரி கவிதா அம்மா அவங்க சொன்ன விஷயத்துக்கு கவிதா அம்மாவும் சேர்ந்து பாட்டு பாடினாங்க. ரொம்ப இனிமையா இருந்தது. மகிழ்ச்சி, நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க பள்ளிக்கூடத்துல கல்லூரியில தவற விட்ட அந்த தமிழ் விஷயங்களை இப்போ இந்த சமூக ஊடகங்கள் மூலமா, அதாவது தேவையில்லாம சமூக ஊடகங்களை பயணித்து நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிற நிலையில பயனுள்ள வகையில தமிழை கத்துக்கிறதுக்கு, ஏன்னா தமிழை பாதுகாக்கிறோம்னு ஏதோ அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு அமைப்பின் மூலமா ஒரு தமிழை பாதுகாக்கிறாங்கன்னா உண்மையான அமைப்பு இந்த சரித்திரம் படிப்பும் தளமும் அதுல பங்கெடுக்கின்ற இப்படிப்பட்ட அன்புக்குரிய
ஆஹ் உம் பங்கேற்பாளர்களும் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தது அந்த இசை தமிழை பத்தி அம்மா ரொம்ப அற்புதமா பாடினாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை நான் இந்த இடத்துல நான் பாடணும்னு நினைக்கிறேன். இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. இப்பொழுது நிலவுகின்ற சூழல் அதாவது மாற்று மொழிகளை நம் குழந்தைகள் மீது கட்டாயப்படுத்தி அவளை படிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் நிலவுகிறது. தேவைப்படுவோர் வாய்ப்புள்ளவோர் படித்துக் கொள்ளலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் மீது சுமத்தி அந்த குழந்தைகளுக்கு வெறும் பாரத்தை உண்டாக்கி அவருக்கு கல்வியையே விட்டு வெளியிலே வரக்கூடிய சூழலை உருவாக்காமல் தேவை உள்ளவர்கள் மாற்று மொழியை படிக்கலாம். நாம் நம் தமிழை முதலில் நன்றாக படிக்க வேண்டும் என்று கூறி, பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்துவக நான் அறியே. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்துவக நான் அறியே. ஏட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கம் இல்லை, இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்துவகதான் அறியே. எல்லாமே சங்கீதந்தான், எல்லாமே சங்கீதந்தான். அம்மி அடிச்சவ கும்மி அடிச்சவ நாட்டுப்புறத்துல சொன்னதப்பா. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்துவகதான் அறியே. நன்றி நன்றி நன்றி. அன்பிற்குரிய அம்மா தேவகுமாரி அம்மா அவர்களுக்கும் கவிதா அம்மா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தங்கள் தமிழ் பணி தொடர மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நிறைய மொழிகள் கத்துக்கலாம், ரொம்ப சிறப்பு. ஆனா நம்ம தமிழ் மொழியை நம்ம சரியா கத்துட்டு இருக்கோமா அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். அதனால தமிழை படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. அதோட இசைத்தமிழ் அப்படின்னு நீங்க இசைத்தமிழ் பாடல் பாடுவீங்களோ அப்படின்னு நான் யூகிச்சேன். அதே மாதிரி பாடுனீங்க. சிறப்பான பாடல்கள்ங்கய்யா, மிக்க நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். தேவகுமாரி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி. முதல்ல வாய்ப்பளித்த நம்ம அவைக்கு மிக்க நன்றி. அருள் சார் நேற்று காலையில் தான் கேட்டாங்க. நான் கொஞ்சம் பயந்தேன், எப்படா இது நம்ம பேசுறது அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பயந்தேன். அப்புறம் நம்ம அவையில் இருக்க எல்லாருமே தான் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுங்க அப்படின்னாங்க. ஏன்னா முதல் முறைன்றதுனால மாடக்குளம் ஐயா, கவிதா, ராணிம்மா, கோதைம்மா எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. என்னோட நண்பி வள்ளி இவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க, கண்டிப்பா போய் பேசுங்க, ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு. முதல்ல இந்த அகநானூறு பாடல்கள்ல நான் எடுக்கிறதுக்கு இந்த அவைதான் எனக்கு முக்கிய துணை புரிஞ்சுதுன்னு சொல்லணும். அதுக்கு முக்கியமா ஒரு காரணம் கவிதா, மாடக்குளம் ஐயா தான். நீங்க இது போல எடுத்து பண்ணுங்க. இது ஒரு கான்செப்டை எனக்கு அவங்க தான் கொஞ்சம் எனக்கு சொன்னாங்க.
இது நம்ம அவையில கொடுத்துட்டு இருக்கோம். வள்ளுவம் போற்றுவோம் அவையில தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால இங்க எனக்கு இப்ப லாஸ்டா எடுத்து பண்ணணும்னா கஷ்டம். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்ததுனால ஏதோ நான் வந்து ஓரளவுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அருள் சாருக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க தேவகுமாரி. நிறைய தமிழ் படிக்கல அப்படின்னா கூட அதுக்கப்புறம் இப்ப அந்த ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா அகநானூறு பாடல் எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதோட சேர்ந்து திருக்குறள், திரைப்பட பாடல்கள் இப்படி தமிழ்ல வந்து நிறைய நீங்க கத்துட்டு இருக்கீங்க. அந்த எல்லாம் நம்ம கூட வந்து பகிர்ந்துகிட்டதற்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நம்மோட நீங்க கலந்துட்டு உங்க கருத்துக்களையும் பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒளிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தியில வெங்கட்ராமன் ஐயா, today's session was really extremely great. We were able to travel through the time machine and understand Tamil importance. The stress given about Tamil song is really great. Long live Tamil and your service அப்படின்னு சொல்லி when we bless Tamil, we bless all அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைம் மிஷின் மாதிரி அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதையும், தமிழை நம்ம ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் நாமளும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறதையும் அழகா ஐயா அவர்கள் பகிர்ந்திருக்காரு. சரவணன் கண்ணா அவர்களும் தேவா அவர்களின் தொகுப்பும் உரையும் கவிதையும் பாடல் தெரிவும் மிக அருமை. கவிதா அவர்களின் பாடலுக்கும் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆழ்மன சக்தி என்ற தலைப்பில் முகவை பொன்னார் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.